காலையில் நம்ம ஒரு விஷயம் படித்தோம். காலையோட சுருக்கம் என்னன்னா, உலகத்தில் வஸ்துக்கள் இருக்கிறது, அந்த வஸ்துக்களை நாம் அறிய முடியும். அந்த வஸ்துக்கள் அனைத்தும் ஹாதிஸானது. அந்த வஸ்துக்கள் அனைத்தும் ஹாதிஸானது. அந்த ஹாதிஸ்ங்கிறது ரெண்டு வகையாக நிரூபித்தோம். எல்லா வஸ்துக்களும் எப்ப ஹாதிஸ் ஆயிடுச்சோ அப்ப ஹாதிஸான வஸ்துவை படைக்க முஹ்திஸ் ஒருத்தன் தேவை. முஹ்திஸ்னா என்னமா? படைக்க கூடியவன். முஹ்திஸ் ஒருத்தன் தேவைப்படுகிறான். வல் முஹ்திஸு லில் ஆலமி வல்லாஹு தஆலா. தமதன் வல் முஹ்திஸு லில் ஆலமி வல்லாஹு தஆலா. இந்த ஆலத்தை படைத்தவன் ஒரு முஹ்திஸுல் ஆலம். ஆலம் எது சொல்றது? ஆலம் மாஹுல் ஆலம். தயார் சொல்றான். ஆலம் என்ன? பின்னாடி யாரா சொல்லணும்? நாலாம் சத்துல இருந்து புரியல. எல்லா வஸ்துவும் சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆரம்பம். அல்லாஹ் அல்லாத எல்லாம் என்ன? அண்ட சராசரம். அண்ட சராசரம். அண்ட சராசரம் எவ்வளவு சொல்லலாம்? வேணாம், அதை ஆரம்பிச்சோம்னா அப்புறம் போயிடும். சரி, உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். பால்வெளி மண்டலம், மில்கி வே, கேலக்சி அண்ட் முதல் வானம், செகண்ட் வானம், தேர்ட் வானம், ஃபோர்த் வானம், அதோட சேர்த்து இருக்கக்கூடிய எல்லாமே அரிஷு, குர்ஷு, நரகம், சொர்க்கம் எல்லாம் சேர்ந்த ஆழம் தான். எல்லாமே ஆழம். மாசிவல்லா மஹ்லூக்னு எதுவெல்லாம் இருக்கிறதோ குல்லு ஆலமுன். ஆலம் ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க? இது கிதாபில் இல்ல, தசவுடைய பாடம் தெரிஞ்சுக்கணும். அதம் என்பதால் ஆதமா. ஆலம் ஆலம் ஏன் பேர் வச்சாங்க? இல்ம் என்பதிலிருந்து ஆலம் வச்சாங்களா? தப்பு. அதான் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஃபிளாக் தெரியுமா? ஃபிளாக் இங்கிலீஷ்ல. அந்த ஃபிளாகுக்கு அரபி என்ன? லிவாஹுல் ஹம்து. அது அது கொடியின் பெயர் லிவாஹுல் ஹம்து என்ற கொடி. ஃபிளாகுக்கு பொதுவா அலம். அலம் கொடின்னு வர்றதுக்கு அடையாளம். ஒரு கொடி அப்படின்னா இருக்கு அடையாளத்துக்கு தான் கொடி. ஒலிம்பிக்ல இந்திய கொடி தூக்கிட்டு வந்தா இந்திய வீரர்னு அர்த்தம். அமெரிக்கா கொடி தூக்கிட்டு வந்தா அமெரிக்கன்னு அர்த்தம். ஒலிம்பிக்ல தான் அலம். அலம்ல இருந்து ஆலம். அலம் அறிவிக்குதல். அது வந்து ஆலம் அறிவிக்க கூடியது. எல்லா வஸ்துவும் உலகத்துல அந்த சராசரங்கள்ல அரிஷ் குருஷ் வரைக்கும் எல்லா வஸ்துவும் நமக்கு அறிவிக்கிறது அல்லாஹு வாஹித். அல்லாஹு வாஹித். இந்த எல்லா வஸ்துவும் அறிவிக்குது. என்ன அறிவிக்கிறது? இன்னி மஹ்லூக்கும் வ இன்னலி காலிக்கும் அல்லாஹு தஆலா. என்ன சொல்றது? இன்னி மஹ்லூக்கும் வ இன்னலி காலிக்கும் அல்லாஹு தஆலா. அதெல்லாம் அது எல்லா வஸ்துவும் அறிவிக்குது. எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹ் பாத்தில படைக்கவே இல்லை. எல்லா வஸ்துவும் அல்லாஹ் ஒருவன், அவன் மட்டுமே அனைத்துக்கும் சொந்தக்காரன் என்பதன் மீது அறிவிக்க சொல்கிறது.
எல்லா வஸ்துவும் அறிவிக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வகையில் ஒவ்வொன்றும் மைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் அறிவிக்குது. வேண்டுங்களா? அது எப்படி அப்படிங்கிற பாடம் நீளமான பாடம். இன்ஷா அல்லாஹ் தஸ்ஸவுஃப்ல படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆலம்கள். அல்லாஹ் அல்லாத எல்லாமே நம்ம ஆலம். இந்த ஆலம் எல்லாமே மஹ்லூக். இந்த ஆலம் எல்லாமே படைத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் என்பவன். அடுத்த மத்தன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அல்லாத்துல் வாஜிபுல் வுஜூது அல்லதி யகூனு வுஜூதுஹு மின் தாத்திஹி. அல்லாஹ்னா யாருமா? அல்லாஹ் என்றால் யார் என்றால் வாஜிபுல் வுஜூது, அவன் இருக்குதல் வாஜிபானது. அவன் சுயமா இருப்பவனா இருக்கணும். வாஜிபுல் என்னமா? அவன் சுயமாக இருக்க வேண்டும். யகூனு வுஜூதுஹு லிதாத்திஹி, அவன் தன்தானே இருப்பவனா இருக்க வேண்டும். வலா யுஹ்தாஜு இலா ஷைஇன் அஸலா, அறவே அடுத்த வஸ்துவின் பக்கம் தேவையில்லாதவனாக இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ். மற்ற எல்லா மஹ்லூக்குகளும் தேவை உள்ளவை, அடுத்தவின் பக்கம் தேவையாக கூடியது. அடுத்தவின் பக்கம் தேவை. ஃபேன் இரும்பின் பக்கம் தேவையாக இருக்கிறது. இரும்பின் பக்கம் தேவை. ஒரு மெட்டீரியல் பக்கம் தேவை. எல்லா வஸ்துவும் எதுவெல்லாம் வஸ்துவாக இருக்கிறதோ, இப்போ இந்த பாட்டில் எதன் பக்கம் தேவையா இருக்கு? பிளாஸ்டிக்கின் பக்கம் தேவையாக இருக்கிறது. ஆடை பஞ்சின் பக்கம் தேவையாக இருக்கிறது. ஆடை பஞ்சின் பக்கம் தேவையாக இருக்கிறது. ஆடையை பஞ்சை எடுத்துட்டா ஆடை கிடையாது. பஞ்சை எடுத்துட்டா ஆடை கிடையாது. பஞ்சு தான் ஆடையாக இருக்கிறது இல்லையா? அப்ப பஞ்சை எடுத்துட்டோம், ஆடை க்ளோஸ். ஆடை என்பது க்ளோஸ் ஆயிடும். அப்ப இந்த ஆடை என்பது பஞ்சின் பக்கம் தேவையாக இருக்கிறது. ஆடை வஸ்திதா ரேமன்ஸ் தான் வஸ்தி ஆடை. ரேமன்ஸ் வீல்ஸ் வஸ்தியான ஆடைகள் மீட்டர் 3000 ரூபா சொல்றாங்க. இருக்கா இல்லைங்களா? அந்த 3000 ரூபா ஆடை, 3000 ரூபா ஆடைனாலும் அது யாரின் பக்கம் தேவைதான்? அது பஞ்சின் பக்கம் தேவையாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நீ என் சுயமாக தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. நீ என் கடவுள் அல்ல. நீ என்னுடைய கடவுள் அல்ல. ஏன்னா யாரெல்லாம் கடவுளை ஆக்கி வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் அந்த கடவுளை ஒரு மெட்டீரியல் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கானா இல்லைங்களா? கல், மண், இரும்பு, மரம், பித்தளை, வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். லிங்கம், வைரலிங்கம். இப்போ பனியும் விட்டான். பனி, அந்த பனியில செஞ்சு வச்சு அதையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. பனிலிங்கம் பார்த்துறீங்களா இல்லையா? எல்லாத்துலையும் செஞ்சு வச்சுட்டாங்க. அதாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருத்தன் தான் இலா, அவன் மட்டும்தான் கடவுள்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து முதல் சந்தேகம் என்ன தெரியுங்களா? அவன் கேட்டான், வாட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் யுவர் காட்னு கேட்டான். யார் கேட்டா? எங்க கடவுள்களை நாங்க மண்ணை செஞ்சிருக்கோம், செம்பில் செஞ்சிருக்கோம், இது வேற ஏதாவது பொருளை செஞ்சிருக்கிறோம். உங்க கடவுளுக்கான மெட்டீரியல் என்ன? வாட் மெட்டீரியல் ஆஃப் யுவர் காட்? எப்போ உங்க மாதிரி நான் இங்கிலீஷ் அதிகமாக படிக்கலப்பா, நான் இங்கிலீஷ் மீடியம்லாம் படித்ததில்லை, ஏதோ அங்கங்கே கேட்டது காது வழியாக வச்சதான் தெரியும். அதனால் தமிழ் இங்கிலீஷ் பேசும்போது நிறைய தப்பு பேசிடுவேன். அதெல்லாம் நீங்கள் வந்து திருத்தி கொடுத்துருங்க.
சொல்லி கொடுத்தீங்கன்னா மாற்றிக்குவேன். சொல்லி கொடுத்தா ஆமாம் மாற்றிக்குவேன். நிறைய இடத்துல அந்த மாதிரி மொக்கம் வாங்கியிருக்கேன். இங்கிலீஷ் பேச தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா? ஆனால் பேசி கற்றுக்கணும்னு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. என்றது நீங்கள் ஒன்று கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒன்று கற்றுக்கணும் இல்லையா? நான் ஒரு இடத்துல போய் நாமெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலை மாற்றி மென்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக போச்சு. மென்சஸ்ன்னு எனக்கு தெரியாதா? ஹைலுக்கு சொல்லுவோம், மாதவிடாய். நாங்கள் அப்புறம் சரி விடணும். சரி விடுங்க. ஹே, இப்போ அதெல்லாம் வேணாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்கிறோம்? வாட் மெட்டீரியல் ஆஃப் யுவர் காட் கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹதை இறக்கி வச்சான். சூரத்துல் அஹத் என்ன பண்ற? சூரத்துல் அஹத் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். இந்த கேள்விக்கு பதிலாக இறங்கினது தான். தஃசீர் எடுத்து பாருங்க. அந்த தஃசீரில் எழுதுவாங்க, எங்க கடவுள்கள் மண்ணால் இருக்கிறது, மட்டையால் இருக்கிறது, பஞ்சால் இருக்கிறது, மரத்தால் இருக்கிறது. நீங்க அல்லாஹ் ஒரு கடவுளை சொல்றீங்க, அவன் எதனால் தயாரிக்கப்பட்டவன் சொல்லுங்கன்னு கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஆயத்தை வச்சான், குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன அர்த்தம் சொல்லுங்க? அல்லாஹ் இறைவன், தனித்தவன். வேற நான் ஒருவன் ஒரு அர்த்தம் வந்திருக்கு, தனித்தவன் ஒரு அர்த்தம் வந்திருக்கு. இனி ஒன்றுவோ அஹதுக்கு அர்த்தம் சொல்ல வேற யார் அர்த்தம் சொல்றா? வெரி குட். ஏகன் என்பதுதான் சரியான பொருள். அஹது என்பது அஹதுன் வாஹிதுன், வாஹித் ஒன்று. அஹது என்ற பொருள் நீங்கள் ஒருவன் என்ற அர்த்தம் வைத்தால் வெரி குட். நம்ம அஹத் என்பதற்கு ஒருவன் என்ற அர்த்தம் வைத்தால் அவன் கேட்ட கேள்விக்கான பதிலாக ஆகாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஒரு பதில் சொல்றேன்னு கேட்பான். நான் வாட் மெட்டீரியல் ஆஃப் யுவர் காட்னு கேட்கிறேன், நீ அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு பதில் சொன்னா பதிலாது, பதிலாகாது. அப்ப அஹதுடைய மீனிங் என்னன்னா ஏகன். ஏகன்னா என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவன், எந்த பொருளிலும் கட்டுப்படாதவன் அர்த்தம். ஏகன் என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவன். நோ மெட்டீரியல் ஆஃப் மை காட். என் காடுக்கு மெட்டீரியலே கிடையாது. என் காடுக்கு என்ன இல்லை? மெட்டீரியல் இல்லை. அவன் ஏகன், எங்கும் இருப்பான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பான். அதனாலதான் அவனுக்கு தெரியும் அஹதுக்கு அந்த அர்த்தம் இருக்குன்னு. அதனாலதான் அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படியா சொல்ற? எல்லா இடத்துலையும் இருப்பான். எங்கும் இருப்பான், ஆனால் எல்லா இடத்திலும் இருப்பான். எந்த இடத்தின் பக்கமும் அவன் தேவையில்லை. அதனால அல்லாஹ் ஸமத். இரண்டாவது அந்த இடத்தின் பக்கம் நான் உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேவை, நான் இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. அல்லாஹ் இருப்பதற்கென்று இடம் தேவையில்லை. அல்லாஹ் இருப்பதற்கென்று இடம் தேவையில்லை. இடங்களை விட்டும் அப்பாற்பட்டவன். அதனாலதான் அல்லாஹு ஸமத். அடுத்தாயிடுச்சு. அப்ப அவன் எங்கு உண்டானா? இப்ப எங்கும் இல்லாம எல்லா பக்கமும் இருக்கிறான், எந்த தேவையும் இல்லாம எங்க இருந்தான்? லம் யலித் வலம் யூலத். அப்படி அது பிடிப்பாது. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நேர் நிகரா உன் மண்டையில சிந்திக்கவே முடியாது. கடவுள் கடவுள் தான். நீ பேசாம கடவுள் கடவுள்ல அர்த்தம். கடவுள் இங்க பேசாம இங்கே கடை, அதை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு உனக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒண்ணு ஹைரான் ஆயிட்டான். அல்லாஹு அக்பர். குல் ஹுவல்லாஹ் சூராவுடைய அசல் விளக்கம் தான். குல்
குல்ஹுவல்லாஹு ஒருவன் அர்த்தம் வைக்கவே கூடாது. குல்ஹுவல்லாஹு அஹத்னா என்ன அர்த்தமா? ஏகன், எங்கும் நிறைந்தவன். இப்ப வருகிற அர்த்தம் குல்ஹுவல்லாஹு அஹத்ல இருந்து லம் யலித் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எந்த ஒருவரும் அல்லாஹ்வுக்கு என்ன ஆகவே முடியாது, நேர் நிகராக ஆகவே முடியாது, குஃபு வரவே முடியாது. இப்ப அல்லாஹ் என்பவன் யார்? வாஜிபுல் வஜூத், தன்னுடைய ஜாத்துக்கு சுயமான ஆற்றல் உடையவன். அவன் தான் அல்லாஹ்வா இருக்க முடியும். தான் இருப்பதற்கே இன்னொருத்த தேவையா இருக்கான். அவன் எப்படி அடுத்தவங்க தேவை பூர்த்தி செய்ய முடியும்? தேவை பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. ஏன் தேவைக்கு எங்க அத்தாண்ட வாங்கிட்டு இருக்கேன், அத்தா காசு கொடுத்தா, அத்தா காசு கொடுத்தா அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் 1 லட்சம் கேட்டானா, சார் ஏன் சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க, இருக்கிறத போய் கேளுங்க, சொல்லுமா இல்லைங்களா? நானே சுயமாக இருக்க முடியல, நான் எப்படி அடுத்தவங்க கொடுக்க முடியும்? இப்ப எந்த வஸ்துவும் சுயமாக இல்லவே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் வாஜிபுல் வஜூதானவன். அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துவும் மும்கினுல் வஜூதானவன். மும்கினுல் வஜூதுனா என்ன தம்பி? மும்கினுல் வஜூதுனா என்ன? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மும்கினுல் வஜூதுனா என்ன பாரு, எழுதிக்கணும். நான் நோட்டு பார்ப்பேன், கடைசியா யார் எழுதியிருக்கா, யார் எழுதுறேன்னு எல்லாம் என்கிட்ட காட்டிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கடைசியா கண்டிப்பா காட்டணுமே, லைனா என்கிட்ட காட்டணும். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு எழுதியிருக்கேன் சார் நீ பாடத்தை அப்படின்னு காட்டப்பட வேண்டும். காட்டாதவர்கள் தனியாக நீக்க வைக்கப்பட்டு ஃபைன் போடப்படுவார்கள். ஆமாம் ஆமாம், நம்ம வெட்டியாக பாடத்தில் சும்மா வாங்குவா? ஏன்? ஆமாம், உஸ்தாதுக்கு சொல்லி ஆளுக்கு 500 ஃபைன் போட்டு இருந்தாலும் ஒன்றும் எழுதலை அப்படின்னு ஃபைன் போட்டா மாதம் ஒரு காசு கிடைக்கும்ல. எனக்கு வேணாம், மாதம் வேணும்ல காசு கொடுத்துட வேண்டியதுதான். தூக்குதா நிறைய சாப்பிட்டியா? அப்ப வாஜிபுல் வஜூத் சுயமான ஜாத் உடையவனாக இருந்தால் மட்டும்தான் அவனால் இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வாஜிபுல் வஜூதான ஜாத் உடையவன். அல்லாஹ் ஜாயிஸுல் வஜூதா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய வஜூது மும்கினுல் வஜூதா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வும் ஆழத்திலிருந்து உருவாயிருவான். அல்லாஹ்வுடைய வஜூது எதுல இருந்துச்சுன்னா, அதுவும் நம்ம வஜூது மாதிரி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வும் எதிலிருந்து ஆகி விடுவான்? ஆழமாக ஆகிடும், மஹ்லூக் ஆகிடுவான். மஹ்லூக்காக அல்லாஹ் ஆகி விடுவான். எனவே அல்லாஹ் என்னவா இல்லை? மும்கினுல் வஜூது இல்லவே இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வாஜிபுல் வஜூத், கட்டாய அல்லாஹ்வுடைய வஜூத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நம்முடைய வஜூத் நமக்கு இருக்கலாம், இந்த வினாடி இல்லாமல் போகலாம். அல்லாஹ் நினைச்ச காட்டலாம், நம்ம நினைச்ச இல்லாமல் போயிடும், போட்டுருக்கோம், இல்லாமல் போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய வஜூத் இருக்குங்களே, கட்டாயம் அல்லாஹ்வோடு தான் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் வாஜிபுல் வஜூதானவன். நாம யாருமே வாஜிபுல் வஜூத் இல்லை. இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் மட்டும்தான். இன்னல்லாஹ ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இன்னல்லாஹ நான் குர்ஆனுடைய ஆயத்து ஆதாரம். இன்னல்லாஹ ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த கய்யூம் என்பது தான் இருந்து அடுத்தவரை இருக்கச் செய்பவன் என்று அர்த்தம். இந்த கையூனுக்கு என்ன அர்த்தமா? கையூன் இருக்கா இல்லையா? கையூன்கிறதுக்கான அர்த்தம் எழுதிக்கோங்க, தான் இருந்து அடுத்தவரை இருக்க செய்யுதல்.
அப்போ வாஜிபுல் உஜூதான சாத்து அல்லாஹ்வுடைய சாத்து மட்டும்தான். சரிங்க, முஅ்தஸிலாக்காரங்க சும்மா இருப்பானுங்களா? ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்துறது தான் அவங்க வேலை அகீதாவில். ஏன்னா 72 கூட்டம் ஃபிக்குல கிடையாது, ஃபிக்குல 72 கூட்டம் கிடையாது, அகீதாவில் தான் 72 கூட்டமும் பிரிஞ்சதே அகீதாவில். இப்போ இவங்க பிரிச்சிருக்கானுங்கல்ல, டிஎன் டிஜே, டிஜன் பிஜே, அப்புறம் தாஜா டிஜே எல்லாம் பிரிச்சிருக்காங்களா இல்லையா? ஏலேருந்து Z வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்து Z Z அப்படி வரும் போல எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. இவனுங்க பிரிஞ்சது கொள்கையில பிரியல, இவனுக்கு பிரிஞ்சதுலாம் கொள்கையில பிரியல, காசுக்கு பிரிஞ்சோம், அதாவது உண்டியலுக்கு பிரிஞ்சோம். எதுக்கு பிரிஞ்சவங்க? என்ன மொத்த முடியல நீயே தூக்கிட்டு போற? ஓ எனக்கு கூடிய ஆளா முடியாது, சரி நான் தனியாக முடிவு வச்சுக்கிறேன். இவன் ஆரம்பிச்சிட்டான். இவன் அதுக்கு போட்டு பேர் அவன்றது பார்த்தேன், இவன் நிறைய அடிக்கிறான், எனக்கு விடுறான் பேசிக்கிறாங்க. 10 கோடி எடுத்தால் எனக்கு தரவில்லை, அதை நான் சரியான முறையில் செலவழிக்க சொன்னேன், செய்யவில்லை, எனவே தான் இந்த கட்சியை தனியாக ஆரம்பித்தேன், நான் 10 கோடி தனியாக எடுத்துக்கிட்டான். இல்லை அப்படிதான் போனது அது இல்லைங்களா? சரி விடுங்க. ஆனால் 72 கூட்டம் பிரிஞ்சு, அது எதை வச்சு பிரிஞ்சு? அகீதாவை. முஅ்தஸிலாக்காரன் உடனே வந்தான், அல்லாஹ்வுக்கு வாஜிபுல் உஜூத்லாம் கிடையாதுதான். அடப்பாவி அசல்லே அந்த கை வைக்கிற அப்படின்னு. இல்லை இல்லை, அல்லாஹ் நீ வாஜிபுல் உஜூத்னு சொல்றதா இருந்தா தசல்சுல பாத்திலாக்கினா தான் வாஜிபுல் உஜூத் சொல்ல முடியும் அப்படின்னா. என்னடா உனக்கு பிரச்சனை? தசல்சுல்னா என்னன்னா, இதை உண்டாக்கியது யார்? இது. இதை உண்டாக்கியது யார்? அது. அதை உண்டாக்குது யார்? அது. அதை உண்டாக்கியது யார்? அது. அப்போ அதே மாதிரி இந்த வஸ்துவை உண்டாக்குறது யார்? அல்லாஹ். அல்லாஹை உண்டாக்கியது யார்? வாஜிபுல் உஜூதுன்னீங்களே, அல்லாஹ்வுக்கு வாஜிபுல் எங்கிருந்து வந்துச்சு கேட்கிறான். ஈமான் போச்சா? அல்லாஹ்வுக்கு வாஜிபுல் உஜூது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். உனக்கு உஜூத் எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்கிட்ட வந்துச்சுங்க. உங்களுக்கு உஜூத் எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்கிட்ட. உன்னை யார் பார்த்தா உங்கத்தா, உங்கத்தா யார் பார்த்தா அவங்கத்தா, அவங்கத்தா யார் பார்த்தா அவங்கத்தா. ஃபஸ்ட்டு பார்த்தா அது யார் பார்த்தா? அல்லாஹ். அல்லாஹ் உண்டாக்குனா. அல்லாஹ் யார் உண்டாக்குனா கேட்குறான். பரிசுமாக்காரன் கேட்குறான், வாஜிபுல் உஜூதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ வாஜிபுல் உஜூது இல்லை என்று சொல்லணும் வேண்டும் என்றால், வாஜிபுல் உஜூது வாஜிபுல் அல்லாஹ் வாஜிபுல் உஜூத் தான் அப்படின்னு சொல்லணும்னா தசல்சுல் பாத்திலாக வேண்டும். தசல்சுல் ஒன்று இல்லை, ஒவ்வொன்றுக்கும் எண்டிங் ஒன்று இருக்கு. போயிட்டே 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 இருக்குன்னு சொல்லக்கூடாது. எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது? போயிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது. மனிதன் பிறந்தான், அவன் இருந்து அவன் பிறந்தான், அவனை பெற்றெடுத்தான், அவனை பெற்றெடுத்தான், கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் முடிச்சிடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட கட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் படைத்தான் அப்படின்னு முடிச்சிடணும். அப்படி நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க யாரு? முஅ்தஸிலாக்காரனும் பல்சஃபாக்காரனும் ஒத்துக்க மாட்டேங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சார் அப்படிங்கிறான். இப்போ எதை பாத்திலாக்கணும்? போயிட்டே இருக்குங்கிறது கிடையாது, கட்டாயம் ஸ்டாப் ஆகும். எந்த வஸ்துவும் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆகும். தசல்சுல் அப்படிங்கிறது. இந்த தசல்சுலை தரிபடுத்துவதற்கு ஒரு 2 ஆதாரம் இருக்கு. தசல்சுலை சரிபடுத்துறதுக்கு 2 ஆதாரம் சொல்ல போறோம். ஒரு ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் லவ்கானல் முஹதிஸு, லவ்கானல் முஹதிஸு ஜாயிஸல் உஜூதி, ஜாயிஸல் உஜூதி, அல்லாஹ்வும் ஜாயிஸுல் உஜூதாக இருப்பானேயானால், மும்கின் உஜூதாக, ஜாயிஸுல் உஜூதுன்னு சொன்னாலும் சரி, மும்கின் உஜூதுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அல்லாஹ்வும் நீ சொல்ற மாதிரி ஜாயிஸுல் உஜூதாக இருப்பானேயானால் லகான மின் ஜும்லத்தின் ஆலம், அல்லாஹ்வும் ஆழத்திலிருந்து ஒருவனாக ஆகிவிடுவான். அப்ப அல்லாஹ்னே ஒருத்தன் இல்லாமல் போய்விடுவான். அல்லாஹ்வும் ஒருத்தன்
இல்லாமல் போயிடுவான். இது ஒரு சாதாரணமான பதில். சாதாரணமான அவனுக்கு எப்போ என்னடே கேள்வி இருக்கிறது ஒரு விவஸ்தை வேணுமாடா, இது யார் படித்தா இது யார் படித்தான்னு கேட்டா அல்ல யாரும் படித்தான்னு கேட்டா இப்போ யாரு தாண்டா கடவுள்னு சொல்றது? இப்போ ஒரு கடவுள் ஒன்று வேறு இல்லடா படைச்ச முதல் நாள்னு. அதனால சொல்றோம் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லணும்ப்பா. இது ஒரு பதில், இது நிதர்சனமான பதில். இல்லை எனக்கு அறிவு ரீதியாக பதில் வேணும், அறிவு ரீதியாக பதில் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம சுண்ணச்சமாத்தோட மக்கள் இப்போ அறிவு சொல்லி தான் நான் கேட்குறானே, கேட்க முடியாத சொல்லி தான் நானும். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ரெண்டு ஸ்கேல். முதல்ல இந்த ஸ்கேலில் யாரெல்லாம் தூங்குறாங்க அடிச்சிருவோமா? யார் யார் தூங்குறான்? தூங்குறோம்னா எஞ்சின்னு கேட்குங்க, தூங்குனா எஞ்சின்னு கவனிங்க. இது என்னம்மா ஸ்கேல். இந்த ஸ்கேலில் நம்பர் போட்டிருக்காங்கல்ல, தெரியுமா யாருக்காவது? நம்பர் நம்ம மில்லிமீட்டரா சென்டிமீட்டரா? 6வது சப்புலன்னு சொல்லுங்க. இந்த சென்டிமீட்டர் இந்த ஸ்கேலில் எத்தனை சென்டிமீட்டர் நம்பர் போட்டிருக்கு? 30 இருக்கு. இந்த ஸ்கேலில் அது 30 தானா? சரியா போச்சு. சாராக தான் இருக்காங்க. சரி, அப்போ ஸ்கேலில் 30 இருக்கா இல்லையா? இது யாரு ஸ்கேல்ப்பா? யாருக்குப்பா? யாருதோ அனாமத்தில் வந்துருச்சு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. எடுத்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து வெட்டிடுவோமா? இதை வெட்டலாமா? யார் யார் ஓகே சொல்கிறது? வெட்ட முடியாதா? உடைச்சிடலாமா? சரி உடைக்கலாமா? நான் வயசுக்கே உடைக்கலாமாப்பா? சொல்லுப்பா. வயசுக்கேலா? என் வயசுக்கே உடைக்க சேர்த்து எனக்கு என்ன? இது அவர் ஸ்கேலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அஜர்த்து வேணாம் உடைக்காதீங்க அப்படின்னு இருப்பார். என் வயசுக்கெல்லாம் உடைங்களா? ஏன் டே அடுத்தவன் பொருளை வீணாக்கணும் உடனே கேட்டு வேற உடச்சுங்க வெட்டியெல்லாம் உடச்சிடலாம். ஏமா இது அடுத்தவங்க அமானத்துப்பா. அமானித மோசடி இதுன்னு வரக்கூடாது. அமானித மோசடி ஒரு சார் கேட்குறேன் நான், உடைக்கலாமா? அதில் இது யாருக்கு சொந்தமோ அவரின் அனுமதி பெற்று உடைக்கலாம். அதான் சரியான பதில். நீங்கள் பாட்டுக்கு உடைக்கலாம்னு சொன்னீங்கன்னா இது அநீதம். இதை உடைக்க முடியுமான்னு கேட்டேன். இது என்ன செஞ்சேன்? இப்போ சொல்ல நீங்கள் உடைக்க முடியும், அது உடைக்க நினச்சா உடைக்கலாம். இது நியாயமான பதில். ஆனால் இது உடைச்சிடவா அப்படின்னு கேட்டால் இதுக்கான உரியவரை தவிர மற்றவர் பதில் சொன்னால் அது அநீதம். நான் இது எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போகிறவங்க, நீங்கள் ஆலிம்களாக போகிறவங்க வார்த்தை ரொம்ப உஷாராக இருக்கும். சின்ன வார்த்தை பேச மாட்டேங்கணும். சமூகத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு அஜத்துன்னு சொன்னார், அஜத்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அஜத்துட்டார். ஏங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை அஜத்து, ஒரு ஆள் வந்தார், முத்தவலி தேர்தல் அடுத்த மாதம் வருதுல்லைன்றாரு. ஆமான்னு நம்ம அவரு முத்தவலி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவராக தான் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் முத்தவலியாக தான் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டாரு. அவன் நல்லா தான் இருக்கும், யார் வந்தால் என்ன நல்லா தான் இருக்கும் அவர் வந்தாலும் அப்படின்ட்டான். அவ்வளோதான். ஒரே மாதத்துல நான் வேலை விட்டு தூக்கிட்டாங்க அஜித். ஏன்டான்னு, ஓ நீங்கள் அஜித் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கிறியா, அந்த முத்தவலிக்கு நீ சாதகமா? அப்போ நீ வேலை விட்டு போட்டாங்க. அட பாலியலா, நான் ஆமான்னு சொன்னதுக்கு வேலை விட்டு தூக்கிருக்கீங்களா? அந்த ஆள் வந்து கேட்டான், நீ வேணாலும் வந்து கேளு, நான் முத்தவலியாக தான் நல்லா இருக்குமா, உனக்கும் ஆமாஞ்சான்னு போனான். அவனுக்கு முதல் நீ சொல்லிட்ட, அதனால வேலை விட்டு போட்டான். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? உஷாராக இருக்கும். என்ன கேட்கணும்? யார் வந்தால் என்ன ஒரு வரட்டும் நல்ல வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சமாளிச்சணும். உஷாராக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாட்டிக்கூடாது ஆலிம் போல். அதுக்காக சொல்லணும். இப்போ இந்த ஸ்கேலை உடைக்கலாமான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஸ்கேலுக்கு உரிமையாளராக இருந்தால் அதுக்கு நீங்கள் உடைச்சிக்கலாம், நான் அனுமதி தருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவனுக்கு உதாரணத்துக்கு வாங்க. இந்த மாதிரி 2 இடத்துக்கு அவன் செய்யணும். இப்போ அவர் சொல்கிறபடி, முஅத்தஸிலா சொல்கிறபடி
இப்போ இது 1லேருந்து இங்கே 1 இருக்குது, இந்த 1லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, இருக்கா இல்லையா? இதுவும் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, இங்கே இருக்கு பாருங்க 1, இந்த 1லேருந்து கீழே 30 வரைக்கும் இருக்குது. ரெண்டுமே 30 வரைக்கும் தெரியுதா எல்லாத்துக்கும்? பின்னாடி தெரியுதா? இது 1லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, இது 1லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், எந்த ஒரு வஸ்துவுக்கும் முடிவே இல்லை என்கிறான். எந்த ஒரு வஸ்துவுக்கும் முடிவே இல்லை என்கிறான், போயிட்டே இருக்குங்கிறான். சரி 30 நம்ம ஸ்கேல் முடியுது, இது 3000, 3 லட்சம், 3 கோடின்னு வச்சுக்கோ, பின்னாடி வச்சுக்கோ. இப்போ அவன்கிட்ட என்ன கேட்குறோம், தம்பி இப்போ இது ஸ்கேல் இருக்குப்பா, இந்த ஸ்கேலில் இந்த ஒரு ஸ்கேலில் நம்ம என்ன செய்வோம், 5வது பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிடுவோம். எத்தனாவது பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணியாச்சுமா? 5 பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி தூக்கிட்டோம். இப்போ நான் வச்சுக்கோங்க, இங்கே 1 இல்லை, இங்கே எத்தனாவது இருக்குது? 6 இருக்குது. இப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 இருக்குது. இந்த 6ஓட இந்த 1 சேர்த்துறேன், 6ஓட இந்த 1 சேர்த்துறேன். இப்போ இது 1லிருந்தும் ஆரம்பிக்கிறது, இது 6லிருந்தும் ஆரம்பிக்கிறது. 2ஐயும் 1 சேர்த்தனேன். 1 சேர்த்தனா இந்த 2ம் போயிட்டே இருக்கு, நீ சொல்கிற மாதிரி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்போ 2ம் ஒரு கட்டத்தில் போய் முடியுமா இல்லையா? இவன் என்ன சொல்லுவான், முடியாதுங்குவான். மொத்த சிலக்காரன் என்ன சொல்லுவான், முடியாதுங்குவான். நாம சொல்கிறோம் முடியாதுன்னு ஒரு வஸ்து கிடையவே கிடையாது. முடியாதுன்னு ஒரு வஸ்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடியும். அப்போ இங்கே முதலாவது என்னவாகுது, முடிகிறது. முதலாவது அந்த 5 இருக்கு இல்லையா, பாருங்க, இந்த 5 கொண்டு இங்கே வச்சுருவோம், 6 இங்கே வச்சுருவோம். இப்படி வச்சா இப்போ 6ல் வச்சுருக்கேன். இப்போ இப்படியே வந்து இது எத்தனாவது முடிஞ்சு, 30ல் முடிஞ்சு, 30ல் முடிஞ்சு. இதை விட இது பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது? 5 இன்ச்சு பெருசாக இருக்குது. இதுவும் முத்தனாகி, இதுவும் முடிந்து விட்டது. இதை விட இது பெருசாகி இதுவும் முடிந்து விட்டது. முத்தனாகி ப்ளஸ் முத்தனாகி, முடிந்தது ப்ளஸ் முடிந்தது, அனைத்தும் முடிந்தது. முத்தனாகி ப்ளஸ் முத்தனாகி, முத்தனாகி முடிஞ்சது ப்ளஸ் முடிஞ்சது ஒன்றே ஒரு அப்படிலாம் முடியவெல்லாம் முடியாதுங்க, போயிட்டே இருக்குங்கன்றார். என்னடா போகும், உதாரணம் என்னடா சொல்கிறான், என்ன பிரச்சனை இவர். இப்போ இவர் 10லேருந்து என்ன ஆரம்பிக்கிறார், 10லேருந்து என்னங்க, 10லேருந்து என்ன ஆரம்பிங்க சார், அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் எந்திரிங்க 1லேருந்து என்னங்க, அப்படி நாளைக்கு சாயந்தரம் வைக்க நீட்டுறீங்க, நிப்பாட்டுறீங்க. என்னங்கம்மா, ஒரு கட்டத்தில் போய் நின்று ஆகணுமா இல்லையா? கட்டத்தில் போய் நின்றாகணுமா இல்லையா? நின்றால் இப்போ 2 பேருமே கரெக்டாக 400 ஸ்டாப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோ. இப்போ யார் அதிகமான எண்ணு சொல்லியிருக்கிறது? 1லேருந்து ஆரம்பிச்சோம் அதிகமாக சொல்லியிருக்கிறார். அப்போ 1 இதை விட 10 எண் அதிகமாக முடித்திருக்கிறார். அப்போ ஸ்டார்ட் வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு. தசல்சுல் தொடர்ந்து போகுதுன்னு எதுவும் இல்லவே இல்லை. இல்லைங்க, அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கிறான் உட்காந்து அப்படின்னு நீ சொன்னால் அவன் அந்த மௌத்தானா முடிஞ்சிடும். 1 மௌத்தா போனால் முடிஞ்சிடும், நிப்பாட்டாலும் முடிஞ்சிடும். அப்படி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. உலகத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாது. தசல்சுல் பாத்திலாகும். எப்போ தசல்சுல் பாத்திலாயிருச்சோ, தொடர்ந்து போகுதல் என்பது எதுவும் இல்லை என்று ஆகிவிட்டதோ, அப்போ தொடர்ந்து முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது. பின்னாடியும் தொடர்ந்து போகாது. இதை அது உண்டாக்குச்சு, இது அது உண்டாக்குச்சு, இது அது உண்டாக்குச்சு, முன்னாடியும் போகாது. அப்போ முன்னாடி கடைசியாக போய் இதுதான் உண்டாக்கியது அப்படின்னு சொல்லணும். எதையாவது ஒன்றை சொல்லணும். அந்த ஒன்று தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அந்த ஒன்று தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அல்லாஹ் மட்டும்தான், அவன்தான் அனைத்தையும் உருவாக்கினான். உங்களை உருவாக்கணும் அவன் தான், இவரை உருவாக்கணும் அவன் தான், அந்த பாட்டில் உருவாக்கணும் அவன் தான், ஸ்கேலை உருவாக்கணும் அவன் தான். என்னங்க ஸ்கேலை உருவாக்கணும் அல்லாவா? நடராஜன் கொண்டு நடராஜ் கம்பெனிக்கு இருந்தாலும் உருவாக்கலாம். அல்லாஹ் அவனுக்கு அந்த இல்மை கொடுத்து, அந்த மெட்டீரியல் கொடுத்து, அல்லாஹ் அவனின் மூலம் உருவாக்கி தந்தான். அவன் ஒரு சபபு தான். அவன் யாருங்க?
நடராஜ் கம்பெனிக்கார ஒரு சபபு, அவ்வளோதான், அவன் உருவாக்கல. ஹாலிக் யார் தான்? ஸ்கேலின் ஹாலிக் யாரு? அல்லாஹ். இந்த ஸ்கேலுடைய ஹாலிக் யாரு? அல்லாஹ். உங்க ஹாலிக் யாரு? அல்லாஹ். உங்க அம்மா கிடையாது. உங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் உருவானே, உங்க அம்மா ஒரு சபபு, உருவாக்கியவன் அல்லாஹ். அப்ப அவன் தான் எல்லா வஸ்துவையும் உண்டாக்கினான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முஅத்தஸிலாக்காரன் எவ்வளோ பிரச்சனை பண்றான்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான பிரச்சனை பண்றான். எத்தனை பிரச்சனைகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யறான். இப்ப அவன் சொல்றான், அல்லாஹ் வந்துங்க அக்கல்னு ஒன்று உருவாக்கலாம். அல்லாஹ் ஒருவன், அவனுடைய கேடுகட்ட கொள்கைகளை இன்னொன்று. அல்லாஹ் ஒருவன், ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வெளியாகும், ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வெளியாகும். அப்போ அல்லாஹ் மொத்தம் 10 அக்களை படைச்சான். 10 அக்களை அல்லாஹ் படைக்கல, ஒரு அக்களை அல்லாஹ் படைச்சான். அந்த ஒரு அக்கள் 2வது அக்களை படைச்சிச்சு, 2வது அக்கள் 3வது அக்களை படைச்சிச்சு, 3வது அக்கள் 4வது படைச்சிச்சு, 4வது 5வது படைச்சிச்சு, இப்படி 8வது அக்கள் 9வது அக்களை படைச்சு, 9வது அக்கள் 10வது அக்களை படைச்சிச்சு. இந்த 10வது அக்களுக்கு பேர் சொல்றான் பல்சபாக்காரன், அக்கரை ஃபஆல்னு பேரா. அதுக்கு மொத்தம் அஷரத்தை உக்கூன்னு சொல்றானுங்க அவங்க. அந்த 10வது அக்களுக்கு என்ன பேர் வைக்கிறானுங்கம்மா? உக்கூல ஃபஆல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த 10வது அக்கள் தான் எல்லாவற்றையும் படைத்தது. இப்போ என்ன நம்ம கேட்குறோம்னா, முட்டா பேரோட அந்த 10வது அக்கள் குட்டிக்கு 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 குட்டி, அது எல்லாத்தையும் படைக்க ஆற்றல் இருக்கு. ஆனால் அல்லாஹ்னால எல்லாத்தையும் படைக்க ஆற்றல் இல்லையா அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இல்லைன்றாங்க. அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. நிறைய அல்லாஹ்வை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. காரணம் என்ன? ஒன்னே ஒன்றுதான், குர்ஆனை நேரடியாக பார்க்காமல் அல்லாஹுவை தன் அறிவை கொண்டு சிந்திப்பது, தன் அறிவை கொண்டு சிந்திப்பது, இதுதான் காரணமே. அவன் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் ஒருவன், ஒருவன்றது ஒண்ணுதான் வெளியாக முடியும், 2 வர முடியாதுங்கிறான். ஏன்டா வர முடியாது? என்ன தடை? அந்த 10வதா வந்ததுலேருந்து எத்தனை வேணாலும் வரலாம். ஆனால் முதல் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒன்று தான் படைக்க முடியும். அல்லாஹ்னால் 2வது படைக்கவே முடியாது என்கிறான் முஅத்தஸிலா. இப்போ அல்லாஹு வாஜிபுல் வஜூத், அல்லாஹ் எப்படிப்பட்டவமா? அடுத்து மத்தன் பாருங்க, அல் வாஹிது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். இதையும் உடம்படைக்கணும். அல்லாஹ் ஒருவன் தான்ப்பா கடவுளாக இருக்க முடியும், வேற யாரும் கடவுளாக இருக்க முடியாது. ஒரே ஒரு கடவுள் தான். 2 கடவுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொன்னா, இல்லை எங்கள் வீட்டிலலாம் 2, எங்கள் மதரசாலாம் 2 சமையல்காரர் சேர்ந்து சமையல் செய்கிறாங்க இல்லை, ஒரு வீட்டை 2 கொத்தனார் சேர்ந்து கட்டுறாங்க இல்லை, ஒரு வீட்டை 2 கொத்தனார் சேர்ந்து கட்டுறாங்க இல்லை. அதே மாதிரி ஏன் வந்து 2 அல்லாஹ் இருக்கக்கூடாது? வெஸ்ட்லாம் இந்த அல்லாஹ் படைச்சுக்குவாரு, ஈஸ்ட்லாம் இந்த அல்லாஹ் படைச்சுக்குவாரு, கிடைச்சிருந்தாங்க. என்ன இல்லைங்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. 2 அல்லாஹ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றான். இப்போ ஒரு அல்லாஹ் இருக்கு, நீ ஆதாரம் சொல்லுங்க. ஒரு அல்லாஹ் தான் அப்படிங்கிறதுக்கு நீ ஆதாரம் சொல்லு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறான். என்னம்மா? இப்போ உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு ஆயத்தை கொடுத்தாங்க. லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா அப்படி எழுதிக்கணும் இந்த ஆயத்தை. லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் இருந்திருப்பார் இல்லையானால், ஆகிவிட்டால் இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலகம் உலகமா இருக்காது. ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி வைக்க முடியாது, ஒரு உரைக்குள்ள 2 கத்தி வைக்க முடியாது, ஒரு கத்தி தான் வைக்க முடியும். ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் தான் இருக்க முடியும். ஒரு புருஷனுக்கு வேண்டாம் 4 பொண்டாட்டி இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பொண்டாட்டிக்கு 4 புருஷன் இருக்க முடியுமா? ஒரு பொண்டாட்டிக்கு 4 புருஷன் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இல்லை, பிரச்சனை வருமா? வராதா? பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமாம் தானேங்க? ஒரு பிரச்சனை தான். கவர்மெண்ட் நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன்,
இப்போ இங்கே ஒரு ரஜத்து போட்டுனா நீங்கள் மட்டும் பாடம் நடத்துறீங்க, நானும் பாடம் நடத்துவேன் அப்படின்னு அவரு ஒரு மைக்கு போட்டு கத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ யாரை தான் கேட்பேன்? நீ வந்து மட்டும் கத்துறீங்க, நானும் கத்துறேன், நீங்க ஒருத்தர் வாழ்த்தாரு. யார் பாடமாக கேட்க முடியுமா? யாரோ ஒருத்தருதாவது விளங்க முடியுமா? விளங்கவே முடியாது. ஆயிருமா இல்லையா? அப்ப 2 கடவுள் 3 கடவுள் வந்தால் அங்கே பிரச்சனைகள் வந்துவிடும், தமானுகள் வந்துவிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடும். அதனால 2 கடவுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கடவுள் தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறார். லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா என்ற ஆயத்து தான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா. சொன்ன உடனே இந்த முஅ்தஸிலாக்காரன் சொல்றான், வாதத்துக்கு இதெல்லாம் வந்து நீங்க குர்ஆன்னு சொல்றத ஒத்துக்கிறோம், ஆனா இந்த ஆயத்தை அறிவு ரீதியா சிந்திச்சா ஒத்து வரலங்கிறான். இந்த ஆயத்தை இன்னொரு வகையில் வரைக்கல, இந்த ஆயத்தை நாம உச்சத்தில் கதஇய்யான்னு சொல்றோம், எழுதிக்கிறோம். இந்த ஆயத்து லவ்கான ஃபீமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு ஃபஸததா என்ற ஆயத்து உச்சத்தில் கதஇய்யா, உறுதிமிக்க ஆதாரம். உச்சத்தை கதஇய்யான்னு என்ன அர்த்தமா? உறுதிமிக்க. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு இந்த ஆயத்து மிகப்பெரிய ஆதாரம். அறிவு ரீதியாகவும் இது மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான்? உச்சத்தை கதஇய்யான்னு ஒத்துக்க முடியாது, இந்த உச்சத்தை இக்னாஇய்யான்னு சொல்றான். உச்சத்தை இக்னாஇய்யா. உச்சத்தை இக்னாஇய்யான்னு என்ன அர்த்தமா? அதாவது தற்சமய ஆதாரம். அதாவது ஏதாவது ஒருத்தர் பேசுறான், அப்போதைக்கு வாய் அடைக்கிறதுக்காக சொல்ற இல்சாமி பதில்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படியும் வச்சுக்கலாம். இது ஆதாரமாக, சரியான ஆதாரமாக எடுக்க முடியாது. ஏன்டா எடுக்க முடியாதுங்கிற? எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான என்னப்பா ஆதாரம் அப்படின்னா அதுக்கு 3 ஆதாரம் சொல்றோம். 3 ஆதாரம் சொல்றோம் பாருங்க. குர்ஆன் ஆயத்துமா லவ்கான ஃபீமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு ஃபஸததாங்கிற ஆயத்து என்ன ஆயத்து? குர்ஆனுடைய ஆயத்து. அந்த குர்ஆனுடைய ஆயத்தையே தன் அறிவை கொண்டு மறுக்குகிறான் முஅ்தஸிலாவும் ஃபலசஃபாவும். முஅ்தஸிலாக்காரனும் ஃபல்சஃபாக்காரனும் என்ன செய்யறான்? இந்த குர்ஆனுடைய ஆயத்தையே மறுக்கிறான். சரி, மறுத்து ஏடா சொல்ல வர்ற? அல்லாஹ் 2ன்னு சொல்ல வர்றியா அப்படின்னா வச்சாலும் வச்சுக்கலாம், வைக்கலாட்டி வைக்கல. இது ஒரு முஸ்லீம்னு சொல்றதா? என்னன்னு சொல்றதுன்னே நினைக்கல. ஆனால் இவர்கள் முஸ்லிம்களுடைய கலாமியீன்கள். இவர்களின் கொள்கையை எதில் பரப்புனாங்க? மக்களுக்கு மத்தியில் பரப்புனாங்க. பார்த்தியா, நாங்கள் அறிவு ரீதியாக சிந்திக்கிறோம். எங்கள் அளவுக்கு அறிவு உங்கள் அஜத்துமாருக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் அஜத்துமாருக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யல. நான் தான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆயத்தை, குர்ஆனுடைய ஆயத்தை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான் பாருங்க. ஒன்று என்ன சொல்றான்? 2 கடவுள் இருந்தால், 2 கடவுள் இருந்தால் 3 ஆதாரம் சொல்றான் பாருங்க. நம்பர் 1 2 கடவுள் இருந்தால் அழிந்து போகும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏப்பா தேவையில்லை? 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்கன்னு வச்சுக்க. 2 பேரும் கூடி உட்காந்து பேசி, இவர் இந்த இந்தியாவில் இருந்து ஜப்பான் வரைக்கும் என் கண்ட்ரோல், இதில் நடக்கிறதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல், இங்கே மழை பெய்ய வைக்கிறது, சுனாமியை கொண்டு வர்றது, வராமல் இருக்கிறது எல்லாம் என்னது. அந்த ஜப்பான் தாண்டி ஐரோப்பாவிலேருந்து எடுத்து அப்படியே ஆப்பிரிக்கா வரைக்கும் ஓ கண்ட்ரோல், நீ வச்சுக்க. அங்கே மழை பெய்ய வை, வெயில் அடிக்க வை, சுனாமி வர வை, வர வைக்காத, ஒருத்தனை சாவடிக்காம எல்லாம் ஓ கண்ட்ரோல் வச்சுக்கலாம்ல. ஏன் வைக்க முடியாது? ஜாயிஸ் தானே. கொத்தனா வர்றாங்க, ஒரு வீடு 2 தம்பி நீ இதை சோல் கட்டுறாடா, நான் இதை சோல் கட்டுறேன் கட்டுறாங்கல்ல. கட்டாமையா போச்சு, வீடு கட்டாமையா இருந்துச்சு, 50,000 கத்துறீங்க. 2 பேரும் இத்திஃபாக் ஆயிட்டாங்க, கட்டாங்க. 2 பேரும் இத்திஃபாக் ஆயிட்டாங்க, இந்த உலகம் இருக்கிறது. எனவே நீ சொல்ற ஆயத்தை நாங்கள் ஒத்துக்க முடியாது. பை திருப்பி கேட்பேன், இதுக்காக நம்ம பதில் கொடுக்கணும். அவன் அறிவு ரீதியாக சொல்ற நம்ம பதில் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். 2வது ஆதாரம் அவன் சொல்லக்கூடியது. ரெண்டாவது ஆதாரம், சரிங்க, உடனடியாக அழியும்.
அப்படின்னு சொல்றீங்க. லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் இருந்தால், அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் இருந்தால் லஃபஸதத்தான், உடனே அழிஞ்சு போயிடும். ஏப்பா இது? இன்னொரு கடவுள் வந்தா ஏன் அழியணும்? இருக்கிற வசதி இருக்கிற மாதிரி போகட்டும். புதுசா உருவாகிறதுல வேண்டாம் சண்டை இருக்கலாம், புதுசா உருவாகிறத வேண்டாம் சண்டை இருக்கலாம். இருக்கிறது அழிஞ்சு போகணும் ஏன் சொல்றீங்க? உன்னை இவன் அழிப்பான் அவன் அழிப்பான், எதுக்குமா அழிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்க, அதுக்கு அழிக்கிறாங்க. அப்ப அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறது வேணா உண்டாகாமல் இருக்கணும்னா சொல்லலாம், அழிக்காமல் இருக்கணும்னா முடியாது. அழிக்கணும்னு அவசியம்லாம் இல்லைன்னா அழியாமல் இருக்கும். இது ரெண்டாவது ஆதாரம் கட்டுறான். மூணாவது சொல்றான் பாருங்க, எவ்வளவு விவரமா பேசுறான் பாருங்க. ஒரு கால் அழிஞ்சு போச்சுன்னா ரெண்டு கடவுள்னு அர்த்தமா? இந்த பூமி அழிஞ்சு போச்சுன்னா ரெண்டு கடவுள் வந்ததுனால அழிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? அப்ப கியாமத்தில் அழியும்னு அல்லாஹ் குரான், உங்க குரான் சொல்லுதா இல்லையா? இத ஷம்சு குவிரத் வைதல் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் இஷாரு உத்திலத், குரான் சொல்லுதா இல்லையா? இந்த பூமி அழிஞ்சு போகுதுன்னு சொல்லுதா இல்லையா? வானம் மலைகள் பஞ்சு பஞ்சாய் பறக்கும்னு வருது இல்லை? அப்படி பறக்குதுன்னு சொன்னா அப்ப ரெண்டு கடவுள் வந்துட்டானா உங்க குரான் படி? அப்ப ரெண்டு கடவுள் வந்ததுனால தான் அழிஞ்சிச்சா? அந்த நேரத்தில் அழியுமா? நீங்களே அழியும்னு சொல்றீங்களே என்று நம்மை பார்த்து 3 கேள்விகள் கேட்கிறான். கேட்டு சொல்றான், எனவே ரெண்டு கடவுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இல்லை, நீ சொன்ன பதில் தப்பு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அவனும் பதில் அடிக்கணும். நம்ம சார்பாக ஒருத்தர் ஒரு பதில் கொடுத்தாரு. இந்த 3 அவன் கேட்டது தப்பு தான். அவன் சொன்னானா இல்லைங்களா, ரெண்டு பேரும் இத்திஃபாக்கா இருக்கலான்னு. இத்திஃபாக்கா இருக்க வாய்ப்பே இல்லை, இத்திஃபாக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுங்களா? சரி, ஏன் வாய்ப்பு இல்லைன்னு பின்னாடி சொல்கிறேன். நம்ம சார்பாக ஒருத்தர் ஒரு பதில் தராது. ஏப்பா ரொம்ப போராடாதப்பா, நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ரெண்டு கடவுள் இருந்தால் ஒரு பொருள் உண்டாகவே உண்டாகாது. ரெண்டு கடவுள் இருந்தால் ஒரு பொருள் உண்டாகவே உண்டாகாது. அது உண்டாகவே ஆகாதுங்கும் போது அதான் ஃபசதத்தான். இல்லை ஃபசதத்தானா இந்த துன்யாவே உண்டாயிருக்காது. ஒரு கடவுள் இருக்கு போய்தான் எது உண்டாச்சு? இந்த துன்யா உண்டாச்சு. இப்போ இந்த கொத்தனார் உதாரணம் காட்டினால அதுக்கு பதில் தரலாம். தம்பி, கொத்தனார் 10 பேர் இருந்தாலும் வீடு கட்டிடலாம் தம்பி, இன்ஜினியர் ஒரு ஆளாக இருக்கணும். இன்ஜினியர் ஒரு ஆளாக இருக்கணும். இன்ஜினியர் 10 பேர் இருந்து ஒரு கொத்தனார் இருந்தாலும் வச்சுக்க, அவன் மண்டை பிடிச்சி செத்து போயிடுவான். இன்ஜினியர் 10 பேர், கொத்தனார் ஒரு ஆள் தான். அவன் இங்கே காலை இங்கே கட்டுங்குவான், இங்கே கட்டாதேங்குவான். என்னத்தை பண்ணுறது? அந்த மாதிரி ரெண்டு கடவுள் இருந்து ஒரு கடவுள் நீ ஆடுங்கிற, நீங்கள் ஆடுதான் ஆடுன்னு அதை சரி விடு. உன் பேர் என்னம்மா? முபாரக். முபாரக் நில்லு அது ஒரு கடவுள் சொல்றாரு. முபாரக் உட்காரு அது ஒரு கடவுள். இப்போ நீ இப்பயா உட்காரு இல்லையா பண்றது? அப்போ ஒரு கடவுள் இருந்தால் அந்த இடத்துல ஒரு காரியமும் நடக்காது. ஒரு கால் 2 கடவுள் இருந்திருப்பார் இல்லையானால், ஒரு கால் 2 கடவுள் இருந்திருந்தால் இந்த உலகம் என்ற ஒரு நிசாமே உண்டாகி இருக்காது. அற்புதமான பதில் கொடுத்துருக்காங்களா? இப்போ அவன் நமக்கு பதில் கொடுக்குறான். இந்த நீ சொன்ன கருத்தை ஒத்துக்க முடியாது, நீ சொல்ற இந்த கருத்தை ஏன்டா ஒத்துக்க முடியாது? அங்க குர்ஆன் என்ன சொல்லுது? லவ்கான பீமா ஆலிஹத்துன் லா யகூனுல் ஹல்கு. அப்படியே வருது. என்ன வருது? லா ஃபஸதத்தா தான் வருது. நீ உண்டாகாதுன்னு எப்படி சொல்லுவா? நீ சொன்னது ஒத்துக்க முடியாது இந்த கருத்து. அப்படி இருந்தால் குர்ஆன் ஆயத்தை மாத்து. லவ்கான பீமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லா ஃபஸதத்தாங்கிறத மாற்றி லா யகூனுல் ஹல்குன்னு மாத்து அப்படிங்கிறான். அடப்பாவியலா, இப்படி வந்தா இப்படி குடிக்கிறான், இப்படி வந்தா இப்படி குடிக்கிறான். ஏய் விளைஞ்சா இல்லையாம்மா? அதுக்கும் பதில் சொல்லிட்டான், ஒத்துக்க முடியாதுட்டான். இப்போ இவனுக்கு எப்படி தாண்டா பதில் கொடுக்குறது? லவ்கான பீமா ஆலிஹத்துன்ல இப்போ சொல்கிறோம். சுன்னத் ஜமாத்துக்காரங்க உலமாக்கள் பதில் சொல்லி வரார்கள். தம்பி நல்லா நான் வச்சுக்கோ, நீ சொன்ன இத்திஃபாக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணிக்கலாம், 2 கொத்தனார் சேர்ந்து கட்டிக்கலாம், 2 சமையல்காரங்க சேர்ந்து ஒரு சமையலை செஞ்சுக்கலாம்
அப்படின்னு நீ சொல்றது இருக்குது. இது எப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு இவர் சொல்றார், நான் வெஸ்ட்டை கட்டிக்கிறேன், வெஸ்ட் பக்கத்தை நான் பார்த்துக்கிறேன், ஈஸ்டை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார்னா இந்த பிரிச்ச கடவுள் யாரு? பிரிச்ச கடவுள் யாரு? ஒரு கடவுள் பிரித்து சொல்லியிருக்கணும், நான் வெஸ்ட்டை பார்த்துக்கிறேன் நீ ஈஸ்ட்டை பார்த்துக்க. ஒரு கடவுள் பிரித்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ இன்னொரு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சரி நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம் கேட்டாரா? அப்ப அடுத்தவனுக்கு அடங்கி போவன் கடவுளாக இருக்க முடியாது. அடுத்தவனுக்கு அடங்கி போவன் கடவுளாக இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? அவர் பேச்சுக்கு ஒத்து வராரு. அப்ப காலிப் யாரு, மஹ்லூப் யாரு? ஒருத்தர் காலிப் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் மஹ்லூப் ஆயிட்டாரு. அப்ப மஹ்லூபானவன் கடவுள் இல்லை, அவன் காலிபுக்கு தாபி, காலிபுக்கு தாபி ஆகிவிட்டான். ரெண்டு மேஸ்திரி, ஒரு மேஸ்திரி சொல்றாரு நான் இங்க கட்டுறேன் நீங்க அங்க கட்டுறேன்னு ஒண்ணு, அவரு சரிப்பா நான் அங்க கட்டுறேன்னு ஆரம்பிச்சுட்டா இந்த மேஸ்திரியை அமீராக ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த அமீரு கீழே தாபியாக கட்டுறாருன்னு அர்த்தம். இந்த அமீரு கீழே தாபியா அங்க கட்டுறாருன்னு அர்த்தம். இவர் ஒரு தனி கத்தனாரா கட்டல. பிரச்சனை போறது தெரியுமா? இவன் சொல்ற நான் இங்க கட்டுறேன் நீ எங்க, அதெல்லாம் முடியாது, நான் இங்க கட்டுறேன் நீ எங்க கட்டு. நான் தானே இங்கே கட்டுவேன் நீ எங்கே கட்டு, இல்லை நீ தான் அங்கே கட்டணும் நான் இங்கே கட்டுவேன். ரெண்டு பேரும் காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சண்டை விட்டுருக்காங்க. கட்டணம் வருமா? வராது இல்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லவ்கான பீஹிமா ஆலியத்துன் இல்லல்லா லஃபஸததா அப்படின்னு என்ன அர்த்தம்? லா யகூனு, அது ஆகவே ஆகாது, ஃபஸாதா போடும், அந்த காரியமே நடக்காது, இலாஹி என்ற அடிப்படையே போய்விடும். ஒருவன் காலிபாக வேண்டி வரும். அப்ப எப்போ ஒருவன் காலிபாகிறானோ இன்னொருத்தன் மஹ்லூபா போயிடுவான். அதனால கடவுள் இரண்டல்ல, வாஹித் ஒருவன் தான் என்பதற்கு இந்த ஆதாரம் உச்சத்தில் கதஇ என்று நிரூபணம் செய்கிறார். இந்த ஆதாரம் உச்சத்தில் கதஇ. நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன அஜர்த்து புண்ணியம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஏன் தெரியுமா உங்களுக்கு அது அசால்ட்டா தெரியும்? ஷைத்தானை பற்றி விளங்காததுனால, ஷைத்தானை பற்றி விளங்காததுனால. இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி இந்த கிதாப் எழுதுறாங்க இல்லையா, இந்த தஃப்தாசானி இமாமுடைய மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தான் அவர்களிடத்தில் வந்து விட்டான். ஷைத்தான் எங்க வந்துட்டான்? தஃப்தாசானி இமாம்கிட்ட வந்துட்டான். தஃப்தாசானி இமாம் அவங்க மிகப்பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி. தன்னுடைய வாழ்நாளில் பாதியை இல்மை தேடுவதற்கென்றே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாரு? தஃப்தாசானி இமாம். அப்போ அவங்க ஒரு நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, கிதாப் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஷேஃப் இருந்தான், பெரியவங்க ஷேஃப் இருந்தான். என்னப்பா படிக்கிறேன்? நீங்கள் எல்லாம் சூஃபிகள் வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் விளங்காது. நீங்கள் எல்லாம் சூஃபி, இந்த கிதாப் என்ன தெரியுமா? காலோ கீல். என்ன சொன்னார் அவரு? காலோ கீல். பயங்கரமான கிதாப், அவ்வளோ அற்புதமான கிதாப் இது. இந்த கிதாபெல்லாம் படிக்க உங்களுக்கு எனக்கு தெரியும், நீ அல்லாஹ் அல்லாஹ்னு போங்க சார் அப்படின்ட்டார். தஃப்தாசானி இமாம் மிகப்பெரிய ஆலிம், ஜம்கா ஆலிம். தஃப்தாசானி இமாம் பதம் பதிக்காத ஃபன்னே கிடையாது. சில இமாம்கள் சில ஃபன்கள் எழுதுவாங்க, தஃப்தாசானி இமாம் கால் பதிக்காத ஃபன்னே கிடையாது. மொத்தம் எத்தனை ஃபன் இருக்கு சொல்லுங்க? 16. மொத்தம் 44 ஃபன் இருக்கு. மொத்தம் 44 ஃபன்கள் இருக்கு. அத்தனை ஃபன்களிலும் பதம் பதித்தவர்கள் தஃப்தாசானி இமாம். இல்மு திப்புல, இல்முல ஹந்தசாவுல எல்லாத்துலையும் ததம் வச்சிருக்காங்க தஃப்தாசானி இமாம். அவ்வளோ பெரிய மாற்று. காலோக்கே நீங்க போங்க அப்படியா அப்படின்ட்டு திரும்பினவங்க பட்டுன்னு அந்த கிதாபை பிடிங்கி பக்கத்தில் அந்த ஹவுஸ் தூக்கி போட்டாங்க. பட்டுன்னு கிதாபை எடுத்து எங்க தூக்கி போட்டாங்க? ஹவுஸ் தூக்கி போட்டாங்க. தஃப்தாசானி இமாம் கோவம் வந்து, யாரா நீ இந்த ஆளுக்கு தான் எவனா உள்ள விட்டது பாடம் தரிசுக்குள்ள பள்ளியாசூரில் எவனா விட்டது பாரு, இந்த மாதிரி கிதாப் தூக்கி போட்டு போயிட்டாரு. எல்லாம் அந்த காலத்து இங்கில் எழுதுறது எல்லாம் போயிருந்தீங்க அப்படி போட்டேன் கத்துற ஏற்ப கத்துற போற அமைதியா உட்காரு அப்படின்னு கையை உள்ள விட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு எழுத்து கூட இல்லை, ஒரு எழுத்து கூட இல்லை. இது என்னன்னு கேட்டாங்க. இது ஹாலோ ஹீல் தாங்க.
நீ காலோ கீழ்ந்தல, இது ஹாலோ ஹீல் தான். இது இறைவனை கூட வைப்பதால் கிடைக்கக்கூடிய பவர் தான். உடனே நானும் இந்த இல்ம அடைஞ்சிக்கணும், என்ன பண்ணுறது, பயத்து வாங்கிட்டேன். பிரதாசானிங்க பயத்து வாங்கினோடனே நீ அதாவது இறை குடம் தழும்ப முதல்லையே உனக்கு ஃபுல்லாக கல்வி ஃபுல்லாக இந்த கண்ட இல்மு எல்லா இல்மும் உள்ள வச்சிருக்க கல்வியில். இப்போ அல்லாவை கொண்டு போய் உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தம்பி கொஞ்சம் எடுத்துடலாமா அப்படின்னாங்க. சரிங்க ஒன்று இப்படின்னு தடவினாங்க, கையில் இப்படி வச்சு இப்படின்னு தடவினாங்க. நெஞ்ச அழிவே மறந்து போச்சு. முடிச்சோங்க அழிப்பு வரமாட்டேங்குது. அப்படி மொத்த இல்மும் கையில் இருந்து அப்படி போயிட்டா எப்படி இருக்கும்? பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கிடைச்சது அப்படியே விட்டா பயந்து தட்டிக்கிட்டு போய் எனக்கு தசவு வேணாம் ஒன்று வேணாம் முறை நான் கண்டு அவ்வளோ இல்மு கஷ்டப்பட்டதையும் கொடுங்க தர்றப்பா சொன்னா கேளு. இல்லை இல்லை கொடுத்துருணும் பிரச்சனை. சரி இந்த வச்சுக்க கொடுத்துட்டேன். போயிட்டு அவனுக்கு இல்மை தர மாட்டேன், தசவு தர முடியாது போயிட்டான். போயாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. தப்தாசானி எல்லாருக்கும் தான் எழுதி முடிச்சு. மரண சரணம், மரண தருணம். என்ன தருணம்? மரண தருணம். இமாம் தப்தாசானி இமாம் எழுதின கிதாபுல ஒரு கிதாபின் பெயர் அல்லாஹு வாஹிதுன். இன்னொரு கிதாப், அந்த கிதாப் அச்சில் இல்லை, இப்போ அச்சில் இல்லை. தப்தாசானி எழுதி வச்சிருந்தாங்க, வரலாறு எழுதுறாங்க. அல்லாஹு வாஹிதுன், அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு தப்தாசானி இமாம் பல்சஃபாக்காரர்களுக்கு எதிராக எழுதணுண்டு 1000 ஆதாரங்களை அறிவு ரீதியாக எழுதி வைத்திருந்தாங்க. எத்தனை ஆதாரம்? நான் இப்போ 2 ஆதாரம் சொன்னேன் இல்லையா, அவங்க எத்தனை ஆதாரம் வச்சிருந்தாங்க? 1000 ஆதாரம். அந்த கிதாப் பேரு அல்லாஹு வாஹிதுன், பச்சில் இல்லை. அந்த கிதாப் எழுதி வச்சிருந்தாங்க தப்தாசானி இமாம். அவங்க மரண சரணம் நெருங்குது. ஷைத்தான் அவர்களுக்கு முன்னால் வந்தான். வந்து சொன்னான், வந்து தப்தாசானி நீங்கள் எவ்வளோ கல்வி ஞானங்கள் பெற்றவர் தான், நீங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு ஆதாரம் காட்டுங்க. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு ஆதாரம் காட்டுங்க. இதுக்கு தேப்பீங்கன்னு தெரியுண்ட யார்? தப்தாசானி. அதுதான் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு ஆதாரத்துக்கு போட்டாங்க, உடைச்சிட்டான். 2 ஆதாரத்துக்கு போட்டாங்க, உடைச்சிட்டான். 3 ஆதாரத்துக்கு போட்டாங்க, உடைச்சிட்டான். 1000 ஆதாரங்களையும் உடைத்தான். அதே அவன் ஷேக் பேர் ஷம்ஷத் தப்ரேஸ்ன்னு நினைக்கிறேன், அவன் பேர் மறக்குது. அவங்க மரண தருணம் நிற்கிறாங்க. அப்பதான் ஒரு நம்ம ஷேக்கை பிடிச்சோன்னே இப்போ அவங்க தான் காப்பாற்றணும். யார் ஷேக்கின்னு கூப்பிட்டாங்க. அவங்க இங்கேருந்து பல 1000 மைல்களுக்கு அப்பால் ஒரு இடத்துல அசர தொழிலுக்கு ஒரு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க. தன் மாணவர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ கேட்டாங்க, இங்கே முடிவு ஒருத்தர் வாங்கிட்டு இல்மு வேணான்னு போயிட்டாருமா, சக்கராத்தால ஷைத்தான் தொல்லை பண்ணுறான், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. சர்க்கார் காப்பாற்றுங்க சர்க்கார். அப்படியா? தண்ணி ஊற்றினோடனே அல்லாஹ் அஹதுன்னு எரிஞ்சாங்க. இங்கே எரிஞ்ச தண்ணி போய் அவங்க முகத்தில் பட்டுச்சான். சக்கராத்தால் இருக்கோம். உடனே ஷைத்தானை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் அஹதுன்னாங்க. அதுக்கு தான் ஏன் ஆதாரம் கேட்குறாங்க? நான் ஷைத்தான் அல்லாஹ் அஹதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் ஆதாரம். திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சொன்னா குல் அல்லாஹ் அஹத், அல்லாவே சொல்லிட்டான் அல்லாஹ் அஹதுன்னு, நீ என்ன ஆதாரம் கேட்குற? ஷைத்தான் ஓட்டான். ஈமானோடு மரணித்தார்கள், ஈமானோடு மரணித்தார்கள். இந்த ஷேக்குடைய உதவி இல்லைன்னா அல்லாஹ் 2ன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். யோசிச்சுப்பாங்க. நம்ம ஒழுங்கா இல்ம விளங்கல, இந்த இல்மு ஞானங்களை புரிஞ்சுக்கல சரியா, எந்த நேரத்தில் எந்த ஷைத்தான் எப்படி வருவான்னு தெரியாது. ஈமானை கட்டிட்டு போயிடுவான், ஈமானை கட்டிட்டு போயிடுவோம். ஒரு சின்ன விஷயம் சொல்லி நம்ம ஈமான் இல்லாம வைக்கிறோம். நினைச்சுங்களா? அதனால தௌஹீத் என்ற இந்த பாதை இருக்கு இல்லைங்களா, தஸவ்வுஃபுடைய பாதை, அப்படியே நேரிய பாதை, சிராத்துல் முஸ்தகீம். இந்த பக்கமும் ஆபத்து, இந்த பக்கமும் ஆபத்து. கொள்கையில் கரெக்டாக இருக்கணும். நீங்க அகீதா இது ஃபிக்ஹில் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்க, தெரியாமல் இருந்தீங்க, தப்பு கிடையாது. ஃபிக்ஹில் கொஞ்சம் தெரியாமல் இருந்தீங்க, கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உலமாக்களை ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனால்
தௌஹீதுடைய இல்முல, அல்லாஹ் ரசூலுடைய இல்முல நீங்கள் பத அகீதா வைத்தால் எந்த வினாடியும் தெரியாது நம்ம ஈமான் போய்விடும், காபிர்களாக மாறிவிடும். ஒரே வினாடி போய்விடும் ஈமான் போறது. அதனாலதான் இந்த அகீதாவுடைய ஃபன்னுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், குறிப்பா தஸவுஃப்ல. ஏன்னா காலையில் உங்களுக்கு சொன்னேன், இவர்கள் எழுதியிருக்கும் எல்லா கிதாபுகளும் அது ஃபல்சஃபாவை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அகீதாக்களுக்கான சிறந்த அகீதா என்பது தஸவுஃபுடைய உலமாக்கள் சொல்லித் தரக்கூடிய அகீதா. அந்த அகீதாவை நம்முடைய அகீதாவாக ஆக்க வேண்டும். விளங்குச்சுங்களா? இப்போ அல்லாஹ் வாஹிதுன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டியாச்சா? நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரே ஆதாரம் தான். நம்மள்கிட்ட வந்து குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லா ஷரீக லஹு, லா ஷரீக, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு, நம்ம அறிவு பக்கம் போகவே கூடாது, அறிவின் பக்கம் வேலையே இல்லை. ஹைர், இப்போ வாங்க, அல் கதீமு அடுத்த மத்தம். அல்லாஹ் வாஹிதுன் கதீமுன், அல்லாஹ் கதீமானவன். அல்லாஹு கதீமுன் அல் ஹய்யுன், அது மத்தம் தாம எல்லாமே. அல் ஹய்யுன் காதிருன் அலீமுன் சமீஉன் பஷீருன் ஷாயிஉன் முரீதுன். கதீம் என்றால் அல்லாஹ் ஆரம்பம் இல்லாதவன். கதீம் என்றால் என்ன அர்த்தமா? கதீமுடைய அர்த்தம் அதமும் மஸ்பூக்கும், அதமும் மஸ்பூக்கும் பில் அதம், மஸ்பூக்கும் பில் அதம். அதம் இல்லை, அதம் என்பது முந்தி இருக்காது, அதான் கதீம். அதம் முன்னாடி இருந்துச்சுன்னா ஹாதிஸ், இல்லாமையிலிருந்து வந்தால் அது ஹாதிஸ். முன்னாடி இல்லாமை என்பதே இல்லை, அப்ப அது என்னவா? கதீம். அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் என்பதே இல்லை, அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான். எவ்வளோ நாள் இருந்தால் நமக்கே தெரியாது. பெருமானார் எவ்வளோ நாள் இருந்தாலே நமக்கு தெரியல. இப்போ அல்லாஹ் எவ்வளோ நாள் இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? நம்ம அறிவு மாறித்தும். நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு இருக்கு இல்லையா? நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு இருக்கு. யானைக்கு முன்னாடி ஈ மாதிரி, கொசு மாதிரி, யானைக்கு முன்னாடி அவள், அதுவும் இல்லைதான் அசல்ல, சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால யானை அறிவு அல்லாஹ்வுக்கு இருந்தால் நம்ம கொசு அறிவு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை, ஜாஹில், முட்டாள். நம்ம அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் இல்முல்லாஹ், அல்லாஹு அக்பர், பிரமாண்டமான அறிவு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குக்கு அல்லாஹ் கொஞ்சம் இல்மு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் கதீமானவன், ஹய்யானவன், ஹயாத்தானவன், காதிரானவன், அலீமுன் சமீஉன் பஷீருன், பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அப்படி நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விளக்கம் வழங்கிக்கோங்க. இது பின்னாடி இதெல்லாம் சிஃபத்துக்கள். அல்லாஹ்வுடைய கதீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து, அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத். அல்லாஹ் கதீமாக இருப்பவன். ஆச்சுங்களா? இப்போ அவங்க உடனே என்ன சொல்றாங்க, அல்லாஹ் முதல்ல வாஜிபுன்னு சொன்னீங்க, அல்லாஹ் முதல்ல வாஜிபுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன கதீமுங்கிறீங்க? அல்லாஹ் வாஜிபா கதீமா அப்படி கேட்குறாங்க. அல்லாஹ் வாஜிபுங்கிறீங்களா கதீமுங்கிறீங்களா? வாஜிபு தான் கதீமு தான், அது எப்படி ரெண்டு இருக்க முடியும்? அப்போ வாஜிபா கதீமான வாஜிபான அல்லாவா? ஆமாம், ஒத்துக்க மாட்டோம். அது எப்படிங்க கதீமான வாஜிபான அல்லாஹ் இருக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒரு சிஃபத்தாங்க இருக்க முடியும், ஒருத்தருக்கு ஒரு சிஃபத்தாங்க இருக்க முடியும். ரெண்டாவது சிஃபத்து எதுக்குங்க வருது? அதாவது அவங்க சொல்றதை விளங்குங்க. எப்படி விளங்கணும்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன், தன்மைகள் என்பவைகளுக்கு தனி இருப்பிடம் கிடையாது. தன்மைகளுக்கு தனி, அது வேறு ஒரு பொருளோடு தான் ஒட்டி கொண்டிருக்கும். அதானே? தன்மைகள் என்பது தனி இடம் கிடையாது, அது வேறொன்றோடு தான் சொல்லுங்கம்மா ஒட்டி கொண்டிருக்கும். இப்ப
வாஜிபுங்கிறது ஒரு தன்மையே அல்லாஹ்வுடைய ஸாத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. வாஜிபுங்கிற ஒரு தன்மையே அல்லாஹ்வுடைய ஸாத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது எப்படி கதீம சுமக்கும்? கூட இன்னொரு கதீமை சேர்க்குறீங்க. ஒன்று வாஜிபான அல்லான்னு சொல்ற மாதிரி கதீமான அல்லான்னு சொல்லுங்க, வாஜிபை தூக்கிடுங்க. அல்லது வாஜிபான அல்லான்னு சொல்லுங்க, கதீமை விட்டுருங்க. கதீமான வாஜிபானேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிஃபத்துக்கே மௌசூஃப் வேணும். சிஃபத்தே தானா இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னொன்று தொங்கிட்டு இருக்கு. அது மேலே இன்னொன்று தொங்குச்சுன்னா பகாவுல் அரளி அலல் அரளி முஹாலும் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய கருத்து என்னமா சொல்லுங்க? பகாவுல் அரளி அலல் அரளி முஹாலும். இவரே நொண்டி பையன், இந்த ஆள் நொண்டிங்க. இவனே நடக்க முடியல, பாவம் இன்னொருத்தர் தூக்கி உட்காந்துருக்கிறார், இன்னொருத்தர் தூக்கி வச்சு தூக்கிட்டு போறாரு. அந்த ஆள் இன்னொரு ஆளை தூக்கினான். இது நியாயமா அநியாயமா? சொல்ல விளங்குல? பை, நீங்கள் போயிட்டுருக்கீங்க ரோட்டில், பாவம் ஒரு ஆள் கால் நொண்டி, 2 கால் நொண்டி, அவன் பாவம் நடந்து போயிட்டுருக்கான். நீங்கள் தள்ளி தவறு போயிட்டுருக்கான். பாவனை போகவே முடியாமல் உட்காந்துருக்கானே, சே அவன் தூக்கிட்டு போவான் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு அவனை தூக்கி இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போகிறான்னு போகிறீங்க. அவன் இன்னொரு ஆளை தூக்குறான். நீ என்ன தூக்குற, நான் அவனை தூக்கிறேன் அப்படின்னா ஒத்துக்கியா? டேய், ஒன்றை தூக்குறதே பெருசு, நீ அவனை வேற தூக்கணுமா? சொல்லுவோமா இல்லைங்களா? அநியாயம் தானே. அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் சொல்லி அவன் சொல்கிறான், முதல்லையே அல்லாங்கிற காலத்தில் வாஜிபுன்னு சேர்ந்துருச்சு. அது ஒரு அரபு. இந்த அரபு தூக்கிட்டு வேற புது அரபு கொடு, வாஜிபானங்கிறத தூக்கிட்டு கதீமானன்னு சேர்த்து. அவன் ஒரு பக்காவுக்கு மேலே இன்னொரு பக்கா கீழே விழுந்துருக்குடா. இந்த பஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பஞ்சு மேலே இன்னொரு பஞ்சு வைக்கலாம். இதுவே போல ஆடிக்கிட்டு இருக்கு, போல ஆடிக்கிட்டு இருக்கு, அது மேலே இன்னொருத்திக்கு வச்சா துவக்கு 2 சேர்ந்து விழுந்துரும் இல்லையா? ஏன்னா ஒரு அரபின் மீது இன்னொரு அரபு, ஒரு ஆள் நிற்கிறதுக்கே கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான், வலி குழுந்தரணும்னு இருக்கணும்ல. இன்னொரு தேவையில தொத்தனான்னா 2 பேரும் சேர்ந்து விழுக வேண்டியதுதான். அந்த கதையாவில் இருக்கு. ஒரு அரபின் மீது இன்னொரு அரபு ஏற முடியாது. எனவே வாஜிபை வச்சுக்கிறீங்களா கதீமை வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறான். இது என்ன பதில் சொல்ல சொல்லு? வாஜிபை வச்சுக்கிறீங்களா கதீமை வச்சுக்கிறீங்களா? என்னம்மா சொல்கிறேன்? கதீமை வச்சுக்கலாமா வாஜிபை வச்சுக்கலாமா? ஏதாவது ஒன்று சொல்லு. என்ன சொல்லு? என்ன முடியும்? ஏமா 5வது சொல்ல சொல்லுங்கப்பா, பின்னாடி சொல்லு. ஏமா வச்சுக்கலாம் சொல்லுமா? கண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும். கதீமை வச்சுக்கலாமா? என்ன சொல்றீங்க? வாஜிபை வச்சுக்கலாமா கதீமை வச்சுக்கலாமா? வாஜிபை வச்சுக்கலாமா? ஏன்பா உங்கள் அறிவு இவ்வளோ வேலை செய்யலையா? ஏன் 2ஐயும் வைக்க முடியாது? அவன் அறிவை கொண்டு தானே பேசுகிறான், நாம அறிவை கொண்டு பேசுவோமே. என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? எப்பா கதீமான வாஜிபான அல்லான்னு சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை பக்காவோட அரண் அறிவு வந்துருக்கு, அப்படி வைக்காத. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ ஒன்று பண்ண. அதாவது குண்டான மனிதன், இது ஒரு சிபத்து. இப்போ அந்த குண்டான பையன் வெள்ளையாகவும் இருக்கான். வெள்ளையாகவும் என்ன சொல்லுவேன்? வெள்ளையான குண்டான மனிதன், தப்பெல்லாம் இருக்கு. அது 2 சேர்ந்து ஒரு சிபத்துங்க. வெள்ளையான குண்டான சேர்ந்து 2 சிபத்து நீ ஏன் வைக்கிற? ஒரு சிபத்தாக்கிடு. இப்போ நான் காஜா ஹசரத், நான் காஜா ஹசரத், குண்டான காஜா ஹசரத், தாப்பா கட்டின காஜா ஹசரத், அபா போட்ட காஜா ஹசரத், இது 3 ஒன்று சேர்த்து சொல்லுங்க. தலப்பா கட்டின அபா போட்ட குண்டான காஜா ஹசரத்துன்னு சொல்லிட்டு போ, முடிஞ்சு போச்சு. 3 ஏன் 3 சிபத்தா வைக்கிற? 3ஐயும் சேர்த்து ஒரு சிபத்தியா ஆக்கலாம்ல? ஆக்கக்கூடாதா? ஆக்கலாம்ல? வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி ஆக்கிப்போ.
இது ஒரு சிபத்து இது ஒரு சிபத்து தான், இதுக்கு மேலே இது நிற்குது இதுக்கு மேலே இது நிற்குது அப்படின்னு கேள்வி வரும். அப்படி ஆக்காத, ஒரே சிபத்தை வச்சிரு அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். அதுங்களா ஒரு பதில். இன்னொரு பதிலும் சொல்லலாம். யாருக்கு? முஅ்தஸிலாக்காரன் இன்னொரு பதில் சொல்லலாம். தம்பி, ஒரு சிபத்தின் மீது இன்னொரு சிபத்து நிற்பது தடை அல்ல. ஒரு சிபத்தின் மீது இன்னொரு சிபத்து நிற்பது தடை அல்ல. ஒரு ஜாத்திற்கு எத்தனை சிபத்து வேண்டுமானாலும் வரலாம். ஒரு ஜாத்துக்கு எத்தனை சிபத்து வேண்டுமானாலும் வரலாம். ஆலிமான, காரியான, முஃப்தியான, முத்தஸவ்விஃபான, ஃபிக்ஹுடைய இல்மை பெற்ற ஹஸரத் அவர்கள் சொல்லலாம். ஒருத்தருக்கு எத்தனை சிபத்துகளை கொடுத்தாலும் தப்பில்லை. ஒரு இன்ஜினுக்கு எத்தனை வண்டி வேண்டாலும் இருக்கலாம்யா, ஒரு இன்ஜினுக்கு எத்தனை பொட்டி வேண்டாலும் இருக்கலாம், தப்பு என்ன இருக்கு? ஒரு சிபத்துக்கு பல மௌசூஃபுகள் தான் இருக்கக்கூடாது. ஒரு சிபத்துக்கு பல மௌசூஃப் தான் இருக்கக்கூடாது. ஒரு மௌசூஃபிற்கு 10 சிபத்துகள் கூட வரலாம், தப்பு இல்லையே. ஆனால் நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன சொன்னா தெரியுங்களா? இல்லைங்க, முதல்லயே ஒரு வாஜிப் வச்சிருக்கீங்களா? முதல்லயே ஒரு வாஜிப் வச்சிருக்கீங்களா? இப்போ கதீம்னு ஒன்று கொண்டு வரீங்களா? இப்போ நான் என்ன கேட்பேன், இந்த கதீமாக அல்லாஹ் இருப்பது வாஜிபான்னு கேட்பேன். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு அல்லாங்கிறவன் வாஜிபுல் வஜூதா இருக்கிற மாதிரி கதீமும் அவனுக்கு வாஜிபு தான். ஓகே, ஹயாத்தா இருக்கணுங்கிறீங்களா? ஆமாம், ஹயாத்தா இருக்கணும். அல்லாஹ் ஹயாத்தா இருக்கணுங்கிற அல்லாஹ்க்கு வாஜிபான்னு கேட்பேன். ஆமாம், அல்லாஹ் வாஜிபா தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. ஹயாத்தும் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத் தான். இல்மு இருக்கணுமான்னு கேட்பேன். நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? இல்மு அல்லாஹ்வுக்கு வாஜிபுன்னு சொல்லுவீங்க. பை, கடவுள் ஒருத்தன் தான் இருக்கணும். ஒரு வாஜிபுல் வஜூத் இருக்கிறது தான் தௌஹீத். வாஜிபுங்கிறது ஒன்று தான் இருக்கணும். இங்கே பல வாஜிபு வந்துருச்சுப்பா. ஹயாத் ஒரு வாஜிபு, வஜூத் ஒரு வாஜிபு, இல்மு ஒரு வாஜிபு, கதீம் ஒரு வாஜிபு, எல்லாமே வாஜிபு. இது எல்லாமே கதீம் வேற, இது எல்லாமே கதீம். எத்தனை கடவுள் பா வைக்கிறது? லவ்கான அஜஅலல் ஆலிஹத்த, அவங்க பல கடவுள் வச்சாருங்க தானேப்பா திட்டணும். ஏப்பா இத்தனை கடவுள் வைக்கிறீங்க, ஒரு கடவுள் ஆக்குங்க அப்படின்னு தானே சொன்னாலும் நாம் சொன்னோம். இப்போ ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கணும். நீங்கள் பல வாஜிப் இருக்கிறது, பல கதீம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன வந்துருச்சு? தஅத்துதுல் குதமா தஅத்துதுல் வாஜிப் வந்து விட்டது. பல கடவுள் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். தஅத்துதுல் விளங்குதாமா தம்பி? விளங்குதா? தஅத்துதுல் வாஜிபு சொல்லுங்கம்மா. தஅத்துதுல் குதமா வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். உடனே அவன்கிட்ட கேட்குறான், சரிடா என்னதான்டா சொல்ல வர்ற, நீ ஒரு கருத்து சொல்லு. நான் ஒரு கருத்து சொன்னேன், ஒத்துக்கல, நீ ஒரு கருத்து சொல்லு அப்படின்னு ஒன்று. இந்த வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற கதை பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த ஃபல்சஃபாக்காரன் சொல்கிறான், நான் ஒரு அழகான ஐடியா சொல்கிறேன். அல்லாஹ் தாலா இந்த சிஃபத்துக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஹாதிஸே ராத்தின்னு வச்சுக்குவோம். இந்த சிஃபத்தெல்லாம் என்ன வாக்கிடுவோம்? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. ஹாதிஸே, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த சிஃபத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? கதீமுன்னு சொல்ல வேணாம். கதீமுன்னு சொன்னா தானே பிரச்சனை. அல்லாஹ்விட்ட இல்ம் இருக்கு, இராதா இருக்கு, குதிரத் இருக்கு, பசாரத் இருக்கு, கலாம் இருக்கு, ஷாயி எல்லாமே வச்சுக்கோ, என்ன தன்மை வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆனால் எல்லாத்தையும் ஹாதிஸே தாத்தின்னு வச்சுக்கோ. ஒரு எல்லாத்தையும் என்ன ஒத்துக்கோங்க? ஹாதிஸே தாத்தின்னு ஒத்துக்கோங்க. ஆனால் அல்லாஹ் அது எல்லாமே அல்லாஹ் எப்பெல்லாம் இருக்கிறானோ அப்புறந்தெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்ற அடிப்படையில் கதீம ஜமானின்னு வச்சுக்கோங்க. கதீமே காலத்தால் இந்த எல்லா சிஃபத்துக்களும் கதீமாக இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி கதீம் தான், நீங்க சொல்ற மாதிரி இந்த சிஃபத்தெல்லாம் கதீம் தான்.
ஆனா காலத்தால் கதீமாக இருக்கிறது, ஜாத்தன் ஹாதிஸாக இருக்கிறது. எவ்வளவு அழகான கருத்தை சொல்லியிருக்கேன். ஒத்துக்கோங்கிறான். ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா ஒத்துக்கூடாதா? ஒத்துக்கலாம்னு சொல்றவங்க எடுத்துக்கணும். யாராவது ஒத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றவங்க எடுத்துக்கணும். சரி, நீங்க சொல்லுங்க, ஏன் ஒத்துக்கூடாது? என்ன கதை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நாம அவன் சொல்றது ஒத்துக்கிற ஜாத்தன் ஹாதிஸ் ஜமானன் கதீம் இப்படி சொன்னா என்ன பிரச்சனை வரும்? நீங்க சொன்னதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, வந்துடும். தன்மைகள் நாம என்னன்னு சொல்லணும்? கதீம்னு சொல்லணும். ஹாதிஸ்ன்னு சொன்னா என்ன வந்துடும்? அல்லாஹ்வில் ஹதீஸ் இருக்கிறதுன்னு வந்துடும். அல்லாஹ்வில் ஹாதிஸ் இருக்கிறது. நான் முதல்ல உங்களுக்கு வஸ்துக்கள் ஹாதிஸ் நிரூபிக்கும்போது என்ன சொன்னோம்? வஸ்துக்கள் ஹாதிஸ் நிரூபிக்கும் என்ன சொன்னோம்? எதுவெல்லாம் ஹாதிஸ் இருக்கிறதோ அந்த வஸ்து எல்லாம் ஹாதிஸ் தான். அப்ப அல்லாஹ்வுல ஹாதிஸ் வந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் ஹாதிஸா போயிடும். அல்லாவே கதீம் இல்லைன்னு ஆயிடும். அல்லாஹ்வுடைய ஜாத்தும் கதீம் இல்லைன்னு ஆயிடும். ஏன்? அல்லாஹ்வுடைய கதீமான ஜாத்தில் ஹாதிஸான சிஃபத்துக்கள் இருக்கிறது. வந்துருச்சுங்களா? அல்லாஹ்வுடைய கதீமான ஜாத்தில் ஹாதிஸான சிஃபத் இருக்குன்னு சொன்னா இப்ப அல்லாஹ் என்ன ஆயிட்டான்? ஹாதிஸா போயிட்டான். ஒரு சின்ன விஷயம் கரெக்டாக சொல்றான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா ஈமான் போயிடும். நம்முடைய ஈமான் அசல் ஈமான் லா பிதாயத்தலகு வலா நியாயத்தலகு, அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இல்லை, முடியுமானவன், முடியும் இல்லை, கதீமானவன் என்ற அந்த ஈமான் நம்மை விட்டு போய்விடும். அல்லாஹும் நம்மை போன்ற ஒரு ஹாதிஸ். நானும் மஹ்லூக்கு, அல்லாஹும் மஹ்லூக். ஒரு முன்னாடி ஈமான தூக்கிட்டேன்னா இப்படி தூக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் மைபதி. மைபதிங்கிற கிதாப் அதுதான். நான் என் உஸ்தாத்மாரில் கேட்டேன், அஜர்த்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தர கிதாபை வச்சிங்கன்னா மதரசாக்களில் பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுட்டு கெட்டு போன எளிமை சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு நேர் நிகரான மாற்றமான கல்வியை சொல்லித்தரக்கூடிய மைபதியை வச்சிருக்கீங்களே, இது நியாயமானு கேட்டேன். அஜர்த்து பதில் சொன்னாங்க, நீ போலீஸ் கல்வி படிச்சிருக்கியா? நாங்கள் போனதில்லை அஜர்த்துங்க. போலீஸ் பாடத்தில் ஒரு பீரியடு எப்படி திருடுவதுன்னு வச்சிருக்கான்பா. போலீஸ் சிலபஸ் இருக்கா இல்லைங்களா? அதில் பூட்டை உடைப்பது எப்படி, லாக்கரை உடைப்பது எப்படி அப்படின்னு ஒரு பாடம் வச்சிருக்கான்பா. கொலை எத்தனை விதமாக பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கான்பா. எதுக்காகனா எப்படிலாம் அவங்க கெடுக்கிறாங்க, நாம் இப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கா. இதையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும்டாங்க. ஹே, படித்தவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் பாத்திலான கொள்கை சரியா விளங்கலை அப்படின்னா ஒரு வினாடியில் நம்ம ஈமான் பார்த்தீங்க, ஈமான் போயிடும். நம்ம ஈமான் இப்போ 19 கொள்கை வந்தான் பார்த்தீங்களா? 19 ஒரு கொள்கை வந்தான் பார்க்கலையா? 19 தெரியாதா? நம்பர் 19 19 ஒருத்தர் கொள்கை கோயம்புத்தூர்லேருந்து வந்தான். அவனுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடனே ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். நியூமராலஜி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்களா, இதனுடைய கூட்டுத்தொகை 19, இதனுடைய கூட்டுத்தொகை 19, இது இப்படி வந்துருப்பாருங்க, இதுவும் 19 அப்படின்னு நிறைய ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கிட்டு இதுவெல்லாம் எனக்கு அல்லாட்டிருந்து புதுசாக வகை வச்சுட்டான். புதுசா அவன் பின்னாடி 1000 பேர் நின்றான். 19 காசியானி அவன் பின்னாடி 1000 பேர் எனக்கு புதுசாக வகை வச்சுருந்தான். நான் தான் அண்ணாவுடைய கடைசி ரசூல் தான். அது அந்த அவருக்கு என்ன, அவங்க ரசூல், அவங்க 6ஆம் நூற்றாண்டு ரசூல், நான் 21ஆம் நூற்றாண்டு ரசூல் தான். அதை ஒரு கூட்டம் வந்துருச்சா இல்லையா? ஒரு வினாடியில் வழி தெரிய விடுவோம், எந்த நேரத்தில் வழி சொல்லுவோம்னு தெரியாது. அப்போ நம்ம இல்மு ஸ்ட்ராங்காக இருக்கும், அகிதா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அல்லாஹ் யாரும் எப்படிப்பட்டவன்? வாஹி, ஒருமையானவன். ஆதார் நிரூபிச்சாச்சு. அல்லாஹ் கதீமானவன், ஆதாரம் நிரூபிச்சாச்சு. அல்லாஹ் கதீமானவனாக தான் இருக்க முடியும். பல சிபத்துக்கு ஒரு ஜாத்துக்கு வரலாம்.
அப்போ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஹயாத்தானவன், இல்முடையவன், சமாஅத்துள்ளவன், பசாரத்துள்ளவன், முரீதானவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள். ஆச்சுங்களா? அல்லாஹ்விட்ட எந்தெந்த தன்மையெல்லாம் இல்லை, அல்லாஹ்ட்ட எந்தெந்த தன்மைகள் எல்லாம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சேர்த்தக்கூடாதது எது, அல்லாஹ்வோடு இதை சேர்க்கவே கூடாது. நல்லா நான் வச்சுக்கணும், எழுதிக்கணும். லைஸ பி அரதின், அல்லாஹ் தஆலா அரத் அல்ல. அல்லாஹ் தஆலா அரத் தான் சிஃபத்துக்கள், அல்லாஹ் என்ற வார்த்தை சிஃபத் அல்ல. லைஸ பி அரதின் வலா ஜிஸ்மின், அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்லை. வலா ஜிஸ்மின் வலா முஸவ்வரின், அல்லாஹ்வுக்கு உருவமும் இல்லை. தமிழா இந்த ஜிஸ்ம் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லைங்களா, இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படின்னு நீண்ட பக்ஸ் சமீப காலமாக நடைபெற்று வருகிறது. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு என்ன சொல்றான்? நிறைய ஆதாரங்கள் சொல்றான். கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா வதா யதஹு வதா கதம் வதா அல்லாஹு கதமஹும் அலன்னார், நரகத்தின் மீது அல்லாஹ் காலை வச்சான் வருது. வயௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் வருகிறது. ஃபைனமா தோல் ஃபத்தம வஜ்ஹுல்லா, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு வருது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வின் கரம் அவன் கரங்கள் வருகிறது. இப்போ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது அப்படின்னு வருது. அப்படிங்கிறது ஒரு நீண்ட பஹ்ஸு. அது ஏன் அவங்க சொல்கிறானுங்க, அதுக்கு சரியான விளக்கம் என்னன்றதெல்லாம் ஒரு தனியாக உலமாக்கள் கட்டாயம் விளங்கி வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, வேறொரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நீங்கள் உஸ்தாத்மார்கள்கிட்ட நல்லா கேட்டு பக்காவாக விளங்கிக்கணும். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை, அது ஏன் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எங்கும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நான் எங்கும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இப்போ இந்த இடத்துல இந்த இரும்பும் இருக்கு, அல்லாஹ்வும் இருக்கிறான். இங்கே ஃபேனும் இருக்கு, அல்லாஹ்வும் இருக்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான், இரும்பு எப்படி இருக்கிறது என்ற இந்த விளக்கமும் நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஏன்னா ஈமானுடைய அசல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வோம். இப்போ வாங்க, அல்லாஹ் என்ன என்ன இல்லை இல்லை, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அரது இல்லை, ஜிஸ்ம் இல்லை, முஸவ்வர், அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, உருவம் இல்லை. வலா மஹ்தூதின், ஒரு எல்லைக்கு உட்பட்டவனும் இல்லை. வலா மஹ்தூதின், அல்லாஹ் ஒரு எல்லைக்கு உட்பட்டவனும் இல்லை. வலா மஹ்தூதின், எண்ணப்பட்டவனும் அல்ல. பல பேர்னாலும் என்றது ஒரு அல்லா ரெண்டு அல்லா மூணு அல்லா. வலா முரக்கபின், பலதால் இணைக்கப்பட்டவனும் அல்ல. மஹ்லூக்குக்கு தான் ஜுஸூல் வேணும் இணைக்கிறதுக்கு, அல்லாஹ்வுக்கு எந்த இணைப்பும் தேவையில்லை. பலதால் அல்லாஹ் இணைக்கப்பட்டவன் அல்ல. வலா முத்தபஇன் வலா முத்தஜஸ்ஸின், முத்தபஇல் முத்தஜஸ் அப்படி என்னமா? முத்தபஇல்னா பஅது பஅதாக ஆக்கப்படுதல், சிலது சிலதாக. முத்தஜஸ்ஸினா ஜுஸு ஜுஸுவாக, அதுவும் தமிழில் சிலது சிலதாக. பஅதுக்கும் ஜுஸுவுக்கும் என்ன வித்தியாசம்? பஅது ஜுஸு, பஅது பஅதாக ஆக்குறது, ஜுஸு ஜுஸு ஆக்குறது, என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சிலது சிலது தானே. பாபுக்கும் ஜுஸுவுக்கு என்ன வித்தியாசம்? நான் கவனிச்சுக்கோங்க நல்லா. நான் ஒரு கை கோதுமை எடுக்கிறேன், ஒரு கை கோதுமை எடுக்கிறேன், இப்படி வச்சுட்டேன். நீ வச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் மதரசால சாக் பீஸ் வச்சுருப்பேன். அது இந்த பாடம் விளக்கணும் வரும்போது சாக் பீஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ 10 சாக் பீஸ் வச்சுருக்கேன் அதுங்களா. இப்போ இங்கே ஒரு 2 சாக் பீஸ், இங்கே 2 சாக் பீஸ், இங்கே 2 சாக் பீஸ், இங்கே 2 சாக் பீஸ், பாதாக பிரிச்சுட்டேன். பாதாக பிரிச்சுட்டேன். இங்கே 2 சாக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தூளாக உடைச்சிட்டேன். இது பாதாவும் இருக்கிறது, வித்து ஜுஸுவாகவும் இருக்கிறது. ஜுஸுவாகவும் பிரிச்சுட்டேன். இப்போ கோதுமை ஒரு கை கோதுமை எடுத்து இங்கே கொண்டு பிரிச்சாச்சு, பாதாக பிரிச்சாச்சு. பாதாக பிரிச்சதுல இந்த இங்கே ஒரு 50 கோதுமை இருக்குன்னா, இந்த 50 கோதுமை இந்த பாதுடைய ஜுஸுக்கள், இந்த பாதுடைய ஜுஸுக்கள்.
இங்கே ஒரு 50 கோதுமை இருக்கு. இந்த 50 கோதுமையும் இந்த பாதுடைய ஜுசுக்கள். இப்போ நீங்கள் 200 பேர் இருக்கிறீங்க, உங்கள் 4 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். 4 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். 50 பேர் ஒன்று, 50 பேர் ஒன்று, 50 பேர் அப்படி 4 பிரிச்சாச்சு. இந்த 4 பார்ட்டாக பிரிக்கிறது பார்ட் இதுக்கு பாது பார்ட்டாக பிரிக்கிறது பேர் என்னமா? பாது அதுக்கு என்ன சொல்றது? பார்ட்டாக பிரிக்கிறது. பார்ட்டாக பிரிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு பார்ட்டிலும் ஒவ்வொரு நபரும் அந்த பார்ட்டினுடைய ஜுசுக்கள், ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த பார்ட்டினுடைய ஜுசுக்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வை பார்ட்டாகவும் பிரிக்க முடியாது, ஜுசுவாகவும் பிரிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? வலா முத்தபஅ்இன் வலா முத்தஜஸ்ஸின் அப்படின்னு பிரிக்க முடியாது. வலா முத்தனாஹின் ஒரு எல்லை உடையவனும் அல்ல. அல்லாஹ்வுக்கு ஒரு எல்லை கிடையாது. இப்போ நிறைய பேர் இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறான். அதுக்கு வேறு சில ஆதாரம் வேறு சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் கை காட்டினா என்ன பிரச்சனை வரும்? அல்லாஹ்வை வானத்தில் மட்டுப்படுத்தினால் பிரச்சனை என்ன வரும்? அல்லாஹ்வுக்கு திசை வந்துவிடும். அல்லாஹ்வுக்கு திசை வந்துவிடும். திசை வந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஒரு இடம் தேவையாகிவிடும். ஒரு இடம் தேவையானால் என்ன பிரச்சனை வந்துவிடும்? அல்லாஹ் மஹதூத் ஆயிடுவான் இந்த இடத்துலேருந்து. அப்போ இந்த இடம் வரைக்கும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுடைய பிகினிங் பாயிண்ட் இங்கே, அல்லாஹ்வுடைய எண்டு பாயிண்ட் அங்கே. அவன் பிகினிங் பாயிண்ட் இது வரைக்கும், அதாவது இங்கேருந்து ஃப்ளைட் பறக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் அல்லாஹ் கிடையாதுங்க. இந்த வானத்துல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை ஜெட்டு போகுது இல்லைங்களா, அது வரைக்கும் அல்லாஹ் இல்லைங்க. அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய கை ஸ்டார்ட் ஆகுது, கால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கேருந்து அப்படியே அல்லாஹ் இருக்காருங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன வந்துடும்? அல்லாஹ்வுக்கு முத்தனாகி இல்லை அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒரு எண்டு இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் மஹதூதாவும் ஆகி விடுகிறான். அல்லாஹ் ஒரு இடம் உள்ளவனாகி விடுகிறான். எப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியுது, இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடியுதோ அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் வந்து விட்டது. அப்போ அந்த உருவம் செவ்வகமா வட்டமா நீளமா பிரச்சனை வரும். நினைச்சா அப்போ அல்லாஹ்வாக இருக்க முடியாது. அல்லாஹ்வாக இருக்க முடியாது. புரிஞ்சா? அதனால அல்லாஹ் முத்தனாஹின், அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை. எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். இந்த பாட்டலிலும் அல்லாஹ் இருக்கிறான், இந்த பஞ்சிலும் அல்லாஹ் இருக்கிறான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இதான் அசைக்க முடியாத அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. நமக்கு விளங்கலை, சூஃபியாக்கள் விளக்க வேண்டியதுதான். விளங்கணும்னா சூஃபியாக்கள்கிட்ட விளக்க வேண்டியதான். ஏன் தெரியலீங்களே, பஞ்சு தானே தெரியுது, அல்லாஹ் தெரியலீங்களே அப்படின்னு கேட்குற ஒருத்தர் என்ன பதில் சொல்லலாம்? நான் பதில் சொன்னேன். ஒருத்தர் கேட்டார் அந்த மாதிரி, அல்லாஹ் தெரியலீங்களேன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த ஒயர் இருக்கு, ஒயர் இருக்கா இல்லைங்களா, இந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, பிடிங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிடிச்சிருங்க, அந்த ஒயர் நீட்டிக்கிட்டு இருக்குங்க, சீவை போட்டு நீட்டி இருக்கு. தம்பி பிடிப்பா தம்பி, பிடிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பொறுங்க சேர்த்து அப்படின்னு மெதுவாக போய் எங்களுக்கு தெரியாது, எங்கேயாவது ஜாயின் பண்ணி அதுக்கு நம்ம கொல்ல பார்க்குறாரா, ஒரு கேள்வி கேட்டுக்கெல்லாம் கொல்ல பார்க்குறாரு இருந்தாலும் அப்படின்னு போய் பார்த்துட்டு எங்கே இல்லை, சும்மா சூட்டி கிடக்குது, இப்போ வந்து பிடிப்பாரு. ஏங்க கரண்ட்டில் சொருகி இருந்துச்சுன்னா செத்து போயிடுவீங்க. இப்போ அந்த ஒயரில் கரண்ட் தெரியுதா உங்களுக்கு? கரண்ட்டில் தெரியுதா? தெரியல, பிடிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, நம்புறீங்கல்ல. கரண்ட் வருது இந்த ஒயரில், நம்புகிறீங்களா இல்லையா? நம்புறோம்ல இல்லை, டெஸ்டர் வச்சு பார்த்தா தெரியுது இல்லைன்ற பாருங்க. நான் என்ன அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. நீ இந்த டெஸ்டர் வச்சு பார்த்தா தெரியுதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி டெஸ்டரா நீ சூஃபியாக்களை ஆக்கி கொண்டால் உன் கண்களுக்கும் அல்லாஹ் தெரிவான். ஆனால் வெளிக்கண்ணுக்கு தெரிய மாட்டான், உன் அகக்கண்ணுக்கு தெரியும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற பொருளை
உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி டெஸ்டர் வச்சு பார்த்தா தெரிஞ்சோ அந்த மாதிரி சூஃபியாக்கள் என்ற அந்த டெஸ்டரை நீ கையில் எடுத்தால் உன் கண்களுக்கு அல்லாஹ் புலப்படுவான். அப்ப அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் முத்தனாஹின், அல்லாஹ் அவனுக்கு எல்லையும் இல்லை. அடுத்து என்ன? வலா யூசஃபு பில் மாஇயத்தி, மாஇயத்தினா முத்தஜானிசா, ஜின்ஸ். அல்லாஹ் இந்த ஜின்ஸை சார்ந்தவன் அந்த ஜின்ஸை சார்ந்தவன். இப்போ நாமனா யாரு? ஹைவானு நாத்திக். நாமனா யாரு? ஹைவானு நாத்திக். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து இந்த ஜின்ஸில் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி ஜின்ஸில் அல்லாஹ் கிடையாது. எந்த ஜின்ஸை விட்டும் நீங்கியவன். வலாபில் கைஃபியத்தி, அல்லாஹ்வுக்கு எந்த கைஃபியத்தும் இல்லை. நிறம் கைஃபியத்தில் என்னென்ன வரும்? லவுனு, ஹராரத்து, ருஜூபத்து. லவுனு, ஹராரத்து, ருஜூபத்து. அல்லாஹ் சூடாக இருப்பான், அப்படியே அல்லாஹ் தொட்ட குளிர்லாம் இருக்கணும், ஜில்லுன்னு இருப்பாங்களா, ஐஸ்கிரீம் தொட்ட மாதிரி அப்படியே. அல்லாஹ் சூடாக இருப்பானா ஜில்லுன்னு இருப்பாங்க. அந்த தன்மை அல்ல கிடையாது. அந்த தன்மைகளே அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிறங்களும் கிடையாது, எதுவுமே இல்லை. வலாயத்த மக்களும் ஃபீ மக்கானி, அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலும் இடம் கொள்ளுவதில்லை. ஒரு வஸ்துவை இடம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு என்னம்மா? பாருங்க, இந்த ஸ்பான்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பான்ச்சு வெட்ட வழியில் வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். இப்போ இது ஒரு 7 இன்ச் இருக்குமா, 6 இன்ச் இருக்குமா? 6 இன்ச் நீளம், ஒரு 4 இன்ச் அகலம், 3 இன்ச் உயரம். இந்த அளவு வெட்ட வெளியில் இடம் பிடித்திருக்கிறது. எங்க இடம் பிடிச்சிருக்கு? இப்போ அப்படியே இதை வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ இது இந்த நீள அகல ஆழம் உள்ள வெட்ட வெளியில் இடம் பிடித்திருப்பதுடன், வெட்ட வெளியிலே இடம் பிடிச்சிருக்கு இருக்கா இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல தூக்கிட்டா அந்த எதுவும் இல்லைல்ல. இப்போ இந்த வெட்ட வெளியில் இடம் பிடித்திருப்பதுடன் இந்த டெஸ்கின் மீதும் ஒரு இடம் பிடித்திருக்கிறது, டபுள் இடம் பிடிச்சிருக்கு. இதான் எத்த மக்களும். அந்த மாதிரி அல்லாஹ் தாலா ஒரு வெட்ட வெளியில் இவ்வளவு இடத்தை அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு அளவு இல்லை. ஒரு அல்லாஹ்வுக்கு அளவு இல்லை. இப்போ நீங்கள் கேளுங்க, ஒரு கேள்வி வரணும். இப்போ அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இப்போ பிகினிங் ஆஃப் மஹ்லூக் இருக்குல்ல, பிகினிங் மஹ்லூக்குடைய பிகினிங் இடம், மஹ்லூக்குடைய எண்டு இடம், ரெண்டு இருக்கணுமா இல்லையா? மஹ்லூக்கு பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறீங்கல்ல? மஹ்லூக்கு பிகினிங்கும் இருக்கு, எண்டும் இருக்கு. இந்த இதிலிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் மஹ்லூக். ஏன்னா அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை. எதுக்கு எல்லை இருக்கு? எல்லை இருக்கு. ஆச்சா? இப்போ அல்லாஹ் எல்லா இடத்திலும் இந்த மஹ்லூக்குடைய எல்லாம் நிறைந்திருக்கிறானா, மஹ்லூக்குடைய பிகினிங்லேருந்து மஹ்லூக்குடைய எண்டு வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறானா, அப்போ அல்லாஹ்வுக்கு பிகினிங் எண்டு வந்துருச்சு இல்லை? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சா? மஹ்லூக்குடைய பிகினிங்லேருந்து சொல்லுமா எண்டு வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ அல்லாஹ் ஃபுல்லாக இருக்கிறான்னா அந்த அல்லாஹ்வுக்கும் பிகினிங் எண்டு வந்துருச்சு இல்லை? அப்போ என்ன சொல்லணும்? இந்த மஹ்லூக் இல்லாத உலகம் எங்க இருக்கிறதோ, உலகம் இல்லை, அங்கேயும் அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் ஈஸியா சொல்ல போனா இந்த மொத்த ஆழமும் அல்லாஹுவிலே இருக்கிறது. இந்த மொத்த ஆழம் எங்க இருக்கு? அல்லாஹுவிலே இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பிரமாண்டமானவன்? வல்லாஹு அலம். அல்லாஹ் எவ்வளவு பிரமாண்டமானவன்? வல்லாஹு அலம். அதனால அலிநாயன் சொன்னாங்க, இந்த மொத்த ஆழத்தையும் எடுத்து அல்லாஹுவிலே வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஷில வைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஷிக்கு இந்த மொத்த ஆழமும் சேர்ந்து ஒரு கடுகு மாதிரி, ஒரு கேடயத்தில் போடப்பட்ட கடுகை போல. அப்போ அந்த கேடயம் குர்ஷ் எவ்வளோ பெருசு இருக்கும்? அல்லாஹ்வுடைய குர்ஷ் கானல்லாஹு ஃபௌக தாலிக், இந்த குர்ஷையும் தாண்டி அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளோ முடிவு என்ன நமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் ஆரம்பமும் தெரியாது. அல்லாஹ் நமக்கு மஹ்லூக்குடைய ஆரம்பமே எங்கன்னு தெரியல,
வானத்துடைய ஆரம்பம் எங்கே யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா? வானத்துடைய முடிவு எங்கே யாருக்காவது தெரியுமா? மகரிபு மஷரிக்கு யாருக்காவது தெரியுமா? முதல் வானம் ரெண்டாவது வானம், முதல் வானத்துலேருந்து ரெண்டாவது வானத்துக்கு எவ்வளோ தூரம் யாருக்கு தெரியும்? ரெண்டாவது வானத்துக்கு மூணாவது வானம் யாருக்கு தெரியும்? இவ்வளோ காலத்துக்கு கூட இப்போ தான் பூமியவே அளந்துருக்கிறோம், இப்போ தான் கேலக்சியே தெரியுது, இப்போ தான் மில்கி வேவே தெரிஞ்சுக்கிறது. இன்னும் மில்கி வேக்கு மேலே என்னென்னமோ சொல்கிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ நம்ம மக்லூக்கினுடைய எல்லைகளே நம்மால் தெரியல, நாம் அல்லாஹ்வுக்கு எல்லைகளை பேசினால் முட்டாள்தனம் தானே. அதனால் அல்லாஹ்விற்கு எந்த இடமும் இல்லை. வலாயத்த மக்களும் தீ மக்கானின். ஏன்னா இந்த வஹாபிகளில் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, வஹாபிகள் அபுல் அலாம் மௌலூதின்னு நினைக்கிறேன், அவனா அபுல் அலாம் மௌலூதி அப்துல் வஹாப் நஜ்தி, அவன் இப்னு தைமியா, அவன் என்ன பண்ணான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அப்புறம் அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் அப்படின்னு ஹதீஸை வாசிச்சுட்டு பாருங்க எப்படின்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு நேரம் மெம்பர் படி மேலே ஏறி போய் உட்காந்துட்டு பார்த்தீங்களா இப்படி தான் எல்லாம் இறங்குறான். 1வது வாரத்துக்கு பார்த்தீங்களா, 2வது வாரத்துக்கு இறங்கிட்டான், மூணாவது பார்த்தீங்களா, முதல் வாரத்துக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா, அப்படின்னு மேல்படியிலிருந்து கீழே இறங்கி உட்காந்தான். இப்படி தான் எல்லாம் இறங்கி வருவான். அப்போ இங்கே வந்துட்டா அங்கெல்லாம் இருக்க மாட்டான். அவன் கொள்கைப்படி இங்கே இறங்கி வந்துட்டா, முதல் வாரத்துக்கு இறங்கி வந்துட்டா 7ஆம் வாரத்தில் எல்லாம் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் அல்லாஹ்வை ஒரு வடிவத்தில் அடக்கி முஜஸ்ஸிமா ஜிஸ்ம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். வஹாபிகள் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குங்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஜிஸ்ம் இருக்குன்னு ஒத்துக்கோங்க, நம்ம கை மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்லை வேற மாதிரி இருக்கு, நம்ம கண்ணு மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்லை வேற மாதிரி இருக்கு, நம்ம காது மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்லை ஆனால் காது இருக்கு, ஆனால் வேற மாதிரி இருக்கு. அந்த உருவத்தை மட்டும் இன்னும் வரையில, அது ஒன்று தாங்க பாக்கி, மற்ற எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எண்ட் இருக்குது, பிகினிங் இருக்குது, இடம் இருக்குது. அல்லாஹ் இடம் மாறுவான், இங்கே கொஞ்ச நாள் படுத்திருப்பான், அங்கே கொஞ்ச நாள் படுத்திருப்பான், எல்லா வேலையும் செய்வான். இன்னும் ஒரு உருவம் மட்டும்தான் அமைக்கலை, அதை அமைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அவனுக்கு முஷ்ரிக்கீனை தவிர வேறு யாரும் இல்லை, சிலை விலங்குகளை தவிர வேறு யாரும் இல்லை. ரஞ்சா இல்லைங்களா? ஹேர் போவாங்க. வலா எஜ்ரி அலைஹி ஜமானும், அல்லாஹின் மீது எந்த காலங்களும் ஓடாது. அல்லாஹ்வுக்கு எந்த காலமும் இல்லை, நமக்கு தாங்க காலம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 18 வருஷமா இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறோம். 18, 20, 40, 50 நமக்கு தான் காலம். அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, காலங்கள் இல்லை. ஏன்? காலங்களை படைத்தவன், காலங்களை. சரிங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்போம். காலம் என்றால் என்ன? போச்சா ஒரு கேள்வி நாங்கள் எப்படி போய் சொல்றது? என்னப்பா காலம் என்றால் எதுக்கு சொல்லுவோம்? அப்படியே போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காலம் அப்படிங்கிற அவர் சொல்றார். கடந்து செல்லக்கூடியது காலம். அப்போ வரக்கூடியது காலம் இல்லையா? டைம், ஜமான், நேரம் சொல்கிறோம் இல்லையா, ஜமான். அந்த ஜமான் என்று எதற்கு சொல்வது அப்படின்னா, அக்காயித் நஸஃபியில் இந்த கிதாபுக்காரர் சொல்கிறார், நம்மிடத்தில் காலம் என்பது இபாரத்துன் அன் முதஜத்திதின் யுகத்தரு பிஹி முதஜத்திதுன் ஆஹர. இதுதான் காலம். இபாரத்துன் முதஜத்திதுன் யுகத்தரு பிஹி முதஜத்திதுன் ஆஹர. புரியல உங்களுக்கு? உதாரணம் காட்டினா விளங்கும். கண்ணா நீங்கள் எந்திரிமா, நீங்கள் எந்திரிங்க. இப்போ கை இப்படி சுற்றணும், இப்படி சுற்றணும் உங்கள் கை. நல்லா தூங்குறானா பார்த்தா எழுந்து வச்சா இன்னும் வசதியாக இருக்கும். அவங்க பின்னாடி இருக்க தூங்குறா இருக்கணும், அவர் இருக்கணும். அஜித் எந்திரிங்க, ஜி எந்திரிங்க. அம்மா இங்கே பாருங்க, கை சுற்றுங்க, இப்படி கையை சுற்றுமா. ஆனால் உதாரணம் சொல்கிறேன், கை சுற்றணும். நீங்கள் ஏமா நீங்கள் எத்தனை வினாடி சுற்றுறாருன்னு பாருங்க. நான் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் சுற்றுங்க. எத்தனை செகண்ட் என்னைக்கிட்டே வாங்க, ஸ்டாப் சொல்கிற வரைக்கும். ஓகே ஸ்டாப். நீங்கள் சுற்றுங்க இப்போ கையை.
நீங்கள் என்னங்க இந்தியா சொல்லுது, நீங்கள் என்னங்க? ஸ்டாப். எத்தனை வரைக்கும் சுற்றினார்? 11, 8. இப்போ கவனம் உட்காருங்க. அவரும் கையை சுற்றினார், இவரும் கையை சுற்றினார். ஆனால் அவர் 11 எண்ணும் வரை சுற்றி இருக்கிறார். இதுதான் காலம். இவர் 8 எண்ணும் வரை சுற்றி இருக்கிறார். இதுதான் காலம். காலம் என்பது தனியாக ஒன்றல்ல. ஒரு வஸ்து நடைபெறும் போது அதற்கான எவ்வளவு காலம் நடைபெற்றிருக்கிறது கணக்கிடல் இருக்கிறது அல்லவா, அதற்கு பெயர் தான் காலம் என்று சொல்லுகிறோம். இப்போ சூரியன், பூமி தன்னைத்தானே ஒரு தடவை முழுமையாய் சுற்றி முடிப்பதற்கு ஒரு வேலை. பூமி தன்னைத்தானே இப்படி இருக்கிற பூமி இப்படி சுற்றி நிற்கிது. அவ்வளோதானங்க. என்ன முடிக்கிறீங்க? பேர் மூடி முடியும். ஏன் இப்படி இருக்கலைங்க? பூமி இப்படி சுற்றி வந்து நின்றுச்சேன். அவ்வளோதான். இப்படி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி முடிப்பதற்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 24 hours. அசல் 24 hours-ஆ? தவறான விடை. 23 மணி நேரம் தவறான விடை. பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. இதுதான் படிக்கணுங்கிறது. தப்பு 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 தப்பு. 24 மணி நேரம் 59 வினாடி எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாதுங்கிறதுனால 24 hours கட் பண்ணிட்டு 24 hours என்ன பண்ணாங்க? கட் பண்ணி அதோட நாள் முடிஞ்சுட்டாங்க. அப்படியே வரும்போது நடுவில் ஒரு நாள் இடிக்குது. அதுதான் லீப் வருடம்னு சொல்லி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரியில் 29வது டேட்டை கொண்டுட்டாங்க. அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் என்பது அந்த 4 ஆண்டுகள் ஒவ்வொரு நிமிடமாய் தள்ளிக்கிட்டே வந்து அந்த நாளில் வந்துருச்சு. சரி, இது விடுங்க. நடுவில் ஒரு விஷயம் நமக்கு விளங்க வேண்டியது என்ன, அது ஒரு நாள் ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றுகிறது என்ற ஒரு செயல் நடைபெறுகிறது. அந்த நடைபெறுவதற்கு நாம் ஒரு நிர்ணயம் செய்தோம். 24 hours என்று நிர்ணயம் செய்தோம். இதுக்கு பேர் தான் காலம். இது மாதிரி அல்லாஹ் செயல்படுகிறான். அல்லாஹ் செயல்படுவதற்கு இந்த காலம் இருந்தது என்று ஒரு காலத்தை அல்லாஹ்வின் மீது வைக்க முடியாது. வலா யஜ்ரி அலைஹி ஸமானுன். அல்லாஹ்வுக்கு மாதி முஸ்தக்பல் எதுவுமே கிடையாது. காலம் என்பது நமக்கு தான், மஹ்லூக்குக்கு தான் காலம். காலம் என்பது மஹ்லூக்குக்கு தான், யாருக்கு இல்லை? அல்லாஹ்விற்கு இல்லை. இது விளங்கிட்டீங்களாமா? சரி, இந்த எந்த தன்மையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. கடைசியாய் வலா யஷ்பஹு பிஷைஇன். அல்லாஹ் எந்த வஸ்து மாதிரியும் அல்லாஹ் கிடையாது. நீ இப்படிலாம் இருப்பான்னு ஒரு கற்பனை செஞ்சா அது அல்லாஹ் இல்லை, அது அல்லாஹ் இல்லை. வலா யஷ்பஹு பிஷைஇன். அல்லாஹ்வுக்கு ஒப்பான வஸ்து என்று எதுவுமே இல்லை. கவனிக்கிறீங்களா? இப்போ வலா யஷ்பஹு ஷைஉன், அல்லாஹ்வுக்கு அறவே ஒப்பில்லைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பல்சஃபாக்காரன் என்ன சொல்கிறான்? அறவே ஒப்பில்லைன்னு ஏங்க சொல்கிறீங்க? கொஞ்சம் ஒப்பு இருக்குல்ல. இப்போ அல்லாஹ்வுக்கு பொண்டாட்டி இல்லை. அல்லாஹ்வுக்கு பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டி இல்லை. உங்களுக்கும் பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி இருக்கா? இருக்கிறீங்க என்ன இல்லையா? பொண்டாட்டி இருக்கா? இல்லை. அல்லாஹ்வுக்கும் பொண்டாட்டி இல்லை. இவருக்கு பார்த்தீங்களா, எல்லா வகையிலும் அல்லாஹ்வுக்கு ஒப்பு இல்லை. பொண்டாட்டி இல்லைங்கிற வகையில் நீங்களே அல்லாஹ்வுக்கு ஒப்பாயிட்டீங்க. பார்த்தீங்களா சொல்கிறாங்க அவன். நீங்கள் ஆமான்னு தலையாட்டிட்டீங்கன்னா முடிஞ்சவங்க ஈமான் போச்சுன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் குப்புசாமி ராமசாமி பேர் வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஒரு வினாடியில் நம்மளுடைய ஈமான் எடுத்துருவோம். இவனுக்கு பேர் தான் சப்சத்தான்ங்கிறது.
சப்சதா அப்படின்னா குழப்பவாதிகள். அப்படியே உண்மை மாதிரி காட்டி ஒரு பொய்யை திணிச்சிருவாங்க. மந்திக் படத்தில் சொல்லி தருவாங்க இந்த பல்சபாக்காரன் எவ்வளோ மோசமானவன். சப்சத்தா அங்கே 9 வகையான சப்சத்தா சொல்லி தருவாங்க. படிச்சிருக்கீங்களா? சப்சத்தான்னு ஒரு பாடம். எப்படிலாம் குழப்பறான் அப்படின்னு உங்களுக்கு சப்சத்தான ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்களேன். எல்லாருக்கும் மூளை இருக்கா? மூளை இருக்கா? எங்க இருக்கு? பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி தெரியுங்க? ஆட்டுக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லை. இருக்கா? ஏதோ ஒரு மூலையில் கிடக்குன்னு சொல்லிக்கிறாங்க, சேர்த்து தெரியல. இருக்குங்கிறீங்கல்ல. சரி பாருங்க, நெருப்பு ஒன்று தெரியுமா? நெருப்பின் தன்மை என்ன? நெருப்புல ஒரு வஸ்து கூட என்ன ஆயிடும்? நெருப்பு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை எரிச்சிடும் தானே. நெருப்பின் தன்மை என்ன? எரித்து விடும் தானேம்மா. எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? சரி, இப்போ எல்லாம் கண்ண மூடுங்க. எல்லாத்துடைய சிந்தனையிலும் ஒரு நிமிடம் ஒரு பயங்கரமான நெருப்பெறியர் மாதிரி ஒரு சிந்தனை கொண்டாங்க. கொண்டீங்களா? அப்போ எல்லாத்துடைய மூளை எரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூளை இருந்துச்சு, இப்போ எரிஞ்சு போச்சு. இப்போல்லாம் உங்களுக்கு மூளை இல்லைப்பா. யாருக்கு இல்லைப்பா? நீங்கள் தான் சொன்னீங்க நெருப்பு வரும் இடம் எரிஞ்சு போன்னு சொன்னியா இல்லையா? உன் மூளை நல்லா புரிஞ்சு இல்லை. உன் மூளை இல்லை. இப்போ நீ மூளை இல்லாதவன் நிரூபிச்சிட்டனா? மாட்னீலா உஷாரா இல்லை பார்த்தியா? மாட்டிக்கிட்டீங்களா? இந்த மாதிரி 9 வகையான சப்சத்தா இருக்கு. இப்போ ஒன்றே உங்களை எல்லாத்தையும் மூளை இல்லாத வாக்கியாச்சு. அப்போ அடுத்து உங்களை என்னென்னா ஆக்கணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆக்குறேன். ஒன்றும் இல்லை. இது என்ன? நான் வாதம் செய்ய ஆரம்பிச்சேன்னா இதை தங்கம்னு உங்களை சொல்ல வச்சுருவேன். எல்லாமே ஆமாம் இது தங்கம் தான் ஒத்துக்குவீங்க. ஆனால் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கணும். வேணாம், இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். இதுதான் வாதம்ங்கிறது. அவன் நம்மை ஒரு விஷயத்தை சொல்லுவான். சப்சபாக்காரன் பல்சபாக்காரன் உண்மை மாதிரி சொல்லுவான். நம்பனீங்க ஆமான் தலையாட்டையும் முடிஞ்சு ஈமான் போகுது. முதல் சொன்ன பார்த்தீங்களா? அல்லாவுடைய சிபத்துக்களை கதீம சமானின்னு வச்சுக்குவோம். நாத்தன் மட்டும் ஆதிசுன்னு சொல்லிக்குவோம். நான் சரிதான் பண்ணி சொல்றது கதீம் தான் சொல்லிட்டே ஒரு வகையில் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். அல்லாவை ஆதிஸ் என்று ஒப்புக்கொண்டாய். அல்லாவை நீ அல்லாவே ஒத்துக்கிறேன்னு ஆயிடும். ஆச்சுங்களா? இப்போ என்ன சொன்னோம்? அல்லாவுக்கு ஒப்பு இல்லை. ஏப்பா அல்லாவுக்கு முழுசாக யாருக்கு ஒப்பு சொன்னா? அந்த மாதிரி நம்மளும் ஒப்பெல்லாம் இருக்க முடிய வாய்ப்பே இல்லை. இப்போ அல்லாவுக்கு கொண்டாடி இல்லை, உனக்கும் கொண்டாடி இல்லை. இந்த வகையில் மட்டும் எல்லா ஒப்பா இருக்காங்க தானே? ஆமாம், முடிஞ்சு வச்சு. அல்லா சாப்பிட்றது இல்லை. பார்த்தியா, காலையிலேருந்து நாமளும் நோன்பு வச்சுக்கிட்டு எச்சி கூட தண்ணி கூட குடிக்கிறது இல்லைப்பா. சாப்பிட்றதே இல்லை. பார்த்தியா, நோன்பு வச்சு அப்படியே இருக்குது. அல்லா ஒப்பாயிட்ட பார்த்தியா? அது முழுசாக ஒப்பாலப்பா, கொஞ்சம் ஒப்பா இருக்கோம்ல. ஆமாங்க, நான் முடிச்சு ஈமான் போச்சு. எப்படி ஈமான் தூக்குறோம் பாருங்க. வலா யஸ்பஹு. அதனால தான் அந்த வார்த்தை எழுதுனாங்க. அந்த வார்த்தை எழுதும்போது அவங்க எழுதுவாங்க வலா யஸ்பஹு பிஷைஇன். கொஞ்சம் கூட ஒப்பு இல்லை. கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவு கூட ஒப்பு இல்லை. அல்லா மாதிரி இவர் கொஞ்சம் இவரு உண்டு இதுக்கு உண்டு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி யாரையுமே சொல்லவே முடியாது. என்ற ஈமான் உங்கள் கல்வியில் வரும்போது தான் அல்லாஹுவை பற்றிய முழு ஈமான் உங்கள் கல்வியில் அமர்ந்ததுன்னு அர்த்தம். அல்லாஹ் கடவுளுக்கு யாரும் இல்லை. ரசூலுல்லா அல்லாஹோட கொஞ்சம் அப்படியே ஈக்குவலானவங்க அப்படி நினைச்சாலும் நீ ரசூலை அல்லாஹ்வாக்கி விட்டாய். ரசூலை அல்லாஹ்வாக்கி விட்டாய். அப்ப அல்லாஹ்வுடைய அந்தஸ்துன்னா அது அல்லாஹ்ல வைக்கணும். ரசூலுடைய அந்தஸ்துன்னா ரசூல்ல வைக்கணும். வலிமார்களின் அந்தஸ்துன்னா அதை வலிமார்கள்ல வைக்கணும். முன்பின் தெரியாமல் செய்வது தப்பு. ஒருவன் அல்லாஹ் காதிர் வலி நாயகம் உதாரணமாக நாகூர் நாயகத்தை நாகூர் எஜமான் எனக்கு புள்ள தரும் சக்தி சுயமாய் அவர்களுக்கு இருக்கிறது என்று நினைத்தால் அவன் ஷிர்க் வைத்தவன் தான்.
அவன் தௌஹீத்வாதி அல்லவே அல்ல, அவன் காஃபிர் தான். அவன் முஸ்லிமின் பெயர் வைத்திருந்தாலும் சரியே. ஆனால் அதே நபர் இவர்களினால் சுயமாக தர முடியாது, நான் இவரிடத்தில் கேட்பதின் மூலம் அல்லாஹ்விடத்தில் வாங்கி தரும் பவரை இந்த வலிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நினைத்தால் இவன் முவஹித், இவன் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவன். அவன் தாராளமாக போய் கேட்கலாம், யா காதிர் வலி எனக்கு புல்ல கொடுங்கன்னு கேட்கலாம், எனக்கு இல்மு கொடுங்கன்னு கேட்கலாம். எந்த அடிப்படையில்? நீங்க இல்ம தர முடியாது, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், எனக்கு நல்லா தெரியும். ஹத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரியே, மதீனாவுக்கே போய் அவங்க வசலுக்கே போனாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால் எதுவுமே தர முடியாது. ஆனால் பெருமானார் நினைத்தால், நாம் வைக்கும் கோரியை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் எனக்கு வாங்கி தரலாம். அல்லாஹ் முஅதி ரசூலுல்லாஹி காஸ் எல்லாத்தையும் தர. அப்ப எம்ம முறையில் போய் கேட்குறான். அப்போ நாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது? வழிமாற்றம் போகக்கூடாதுடா, வழிமாட பொருள் சிற்கு, வழிமாட பொருள் குஃப்ரு, அங்கே போனால் மூத்ததா போயிருவ சைத்தானம், அப்படி சொல்லி தராத. அவன் தப்பு செய்கிறான். என்ன தப்பு செய்கிறான்? அந்த வலிக்கு ஒரு ஆற்றல் இருப்பதாய் நினைத்து கேட்கிறான், அது தப்பு. அதை மட்டும் திருத்தி கொடுங்க. என்னன்னு திருத்தி கொடுங்க? தம்பி, நீ அந்த மாதிரி கேட்காத, இப்படி கேளு. இவங்களால தர முடியாது, ஆனால் இவங்க இறை நேசர், இவர்களின் மூஞ்சிக்கு அல்லாஹ் நம்ம கொடுத்துருவோம், இவங்களுடைய பரக்கத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த அடிப்படையில் அல்லாஹ் கேள்வி தம்பி, அப்படி மாற்றி திருத்தி கூட அறவே கூடாது சொல்லாத. இதைத்தான் நம்ம சொல்லணும். இதுதான் அல்லாஹ்வை வஹதானியத்தை விளங்கக்கூடிய தன்மை. வலா யஷ்பஹு பிஷைஇன், அல்லாஹ்வுக்கு ரசூலும் ஒப்பானவர்கள் அல்ல, வலிமார்களும் ஒப்பானவர்கள் அல்ல, மலக்குமார்களும் ஒப்பானவர்கள் அல்ல. என்ன பண்ணானுங்க? இந்த வலிமா நபிமாருடைய தன்மையை பார்த்துட்டு உஸைரு நிபுனுல்லான்ட்டாங்க. உஸைரு வகாலத்தில் யகூது உஸைரு நிபுனுல்லா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தன்மையில் அப்படி எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்ட்டாங்க. நபை வன்மலாய்க்கத்து பனாத்துல்லான்ட்டாங்க. மலக்குமாரெலாம் அல்லாஹ்வுடைய பொட்டப்புள்ளன்ட்டாங்க. மலக்குமாரெலாம் யாரா? ஆமாம். வகாலத்தின் நசாரா மசீஹிபுனுல்லா, அவங்க பார்த்தாலுங்க பாடுறா அப்படின்னு கை தடவுறாரு, குஷ்டரோகம்லாம் சரியா போயிடுது. பத்தியா ஆற்றல். எனவே அல்லாஹ்வுக்கும் குதிரத்திற்கு இவருக்கும் குதிரத்திற்கு இவர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றார். வகாலத்தில் இவருல்லா வகாலத்தின் நசாரா மசீஹிபுனுல்லா. நாம் யாரையும் மகனாகவும் ஆக்க மாட்டோம், யாரையும் அத்தாவாகவும் ஆக்க மாட்டோம், அம்மாவாகவும் ஆக்க மாட்டோம், ரூஹுல் குதுஸாகவும் ஆக்க மாட்டோம். வலா யஷ்பஹு பிஷைஇன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். எந்த நக்ஸ், எந்த ஜவாலும் எதுவும் அல்லாஹ்விடத்தில் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்லை, சூரத் இல்லை, ஒப்பில்லை, மகான் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக விளங்குவோம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தினுடைய தெளிவான கொள்கை. ஆனால் 4:57 எத்தனை மணிக்கு நடத்தினாங்க? 5 மணிக்கு 3 நிமிஷம். சரி, இல்லை. அதனால் அன்பான மாணவர்களே, இன்னும் நான் இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் சேர்த்து முடிச்சிடலாம் நினச்சேன். நான் நினச்சேன் காலை 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் இன்ஷால்லா இந்நேரம் வலவு சிஃபாத்து லாஹுவ வலா கயிறு வரைக்கும் விளக்கலாம்னு நினச்சேன். அது வரைக்கும் போகலை. கயிறு பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அகீதாவுடைய ஃபன்னை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை விளங்குறது மட்டுமல்ல, நல்ல தஹ்கீக் இருக்கணும். நம்ம படிச்சிட்டோம், நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இன்மை எடுத்து ஓரளவுக்கு இபாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த இபாரத்து உங்கள் ஹல்லாகும். ஒரு கால ஹல்லாலும் முஸ்தான் நடத்து விளங்குறது அப்படி கருத்து விளங்கிடுச்சு. அந்த ஹல் பண்ணி ஓரளவுக்கு விளங்கி மகாரத்தை நாம் தான் கூட்டிக் கொள்ள வேண்டும். உஸ்தாதுமார்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் வழிகாட்டுபவர்கள். ராஷித் தான், நம்ம தான் போகணும். நீங்களே எடுத்துக்கொண்டு போங்க ஜத்து, நீங்களே படிக்க வைங்க ஜத்து, நீங்களே அர்த்தம் சொல்லுங்க ஜத்து, நீங்களே எல்லாம் செஞ்சுக்கிறது தான். நீங்கள் எதுக்கு யார்? அதனால் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், நாம் தான் நடக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அதனால்
எந்த இல்மை இன்னைக்கு படிச்சோமோ பிரயோஜனமா இருந்துச்சா? பிரயோஜனமா இருந்துச்சா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். எதுவெல்லாம் பிரயோஜனமாக வந்தது அது என் புறத்திலிருந்து வந்ததல்ல, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கி. அவ்வளோதான். நான் அதை நடத்த முடியாது, இல்மு எனக்கு சொந்தம் இல்லை. இந்த இல்மு இந்த அல்லா. நாம் ஜாஹில், முட்டாள், அடிமுட்டாள், முட்டாளிலும் முட்டாள், அடிமுட்டாள். அப்போ நாம் எந்த இல்மு வந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. செலவாக்கு 3 செலவாக்கு விடுங்க, எடுத்து வச்சு கிதாப் பாருங்கள். நல்லா முத்தாலா செய்ய வாய்ப்பு தருவோம், முத்தாலா செய்ய முடியும். இந்த அகாயிது நஸஃபி கிதாபை பரிபூரணமாக விளங்க உங்களால் முடியாதுன்னு கிடையவே கிடையாது. அதனால் நாம் என்ன முயற்சி செய்வோம், எந்த கிதாபாக இருந்தாலும் சரி, எந்த கிதாபாக இருந்தாலும் சரி, உஸ்தாத் இதை ஓத எழுதலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க. எனக்கு எல்லாம் இந்த இல்மை தருவான் அப்படின்னு நினச்சி எடுத்து ஓத ஆரம்பிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த இல்மு உங்களுக்கு கட்டாயம் வரும். நான் முதலே சொன்னோம் இல்லையா, கிதாபை பார்க்கும் போதுலேருந்து நம்ம அந்த பாடத்தை பயன்படுத்தணும், தௌஹீதை பயன்படுத்தணும். இன்னைக்கு காலை சொன்னோம் இல்லையா, பார்க்குதல் என்பது நம் திறமையா? இல்லை. பார்க்க வைப்பவன் யார்? அல்லாஹ். கேட்ப வைப்பவன் யார்? அல்லாஹ். பேச வைப்பவன் யார்? நுகர வைப்பவன் யார்? கிதாபை தொட வைத்தவன் யார்? அந்த அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யாரெல்லாம் இந்த கிதாபை தொட வைத்தது நீ, பார்க்கிறதுக்கான கண்ணை கொடுத்தது நீ, பார்க்க வச்சதும் நீ, அதை படிக்க எனக்கு கலாமை கொடுத்ததும் நீ, படிக்க வச்சதும் நீ. இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி விளக்க வைக்கிறது, அதை எனக்கு கொடுத்துடலான்னு கேள்வி அல்லாஹ் வச்சு வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.